வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த விவாதத்தில் நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கணக்குகள், தேர்தல் செயல்பாடுகள் அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் திமுக தரப்பில் சொல்வது எத்தனை முனை போட்டி என்றாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபுறம் பீகாரை போல நாங்கள் இங்கே மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெறுவோம் அப்படின்னு பாஜக அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி, தாவேகா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக அதிமுக தாவேகா நாதாகா வெற்றி வியூகம் யார் கையில் இருக்கிறது, அந்த வியூகத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். உங்கள் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், வணக்கம் சூர்யா. பாஜகவிலிருந்து திருமிகு கஸ்தூரி அவர்கள், வணக்கம் கஸ்தூரி. தனியரசு அவர்கள் கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து, வணக்கம் திரு தனியரசு. அதிமுகவிலிருந்து திருமிகு சிவசங்கரி அவர்கள், வணக்கம் சிவசங்கரி. தாவேகாவிலிருந்து திரு ராஜ்மோகன் அவர்கள், வணக்கம் ராஜ்மோகன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பவனம் கார்த்தி அவர்கள், வணக்கம் இடும்பவனம் கார்த்தி. சூர்யா, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். முதல் சுற்று எந்த குறுக்கீடும் இல்லாமல் எல்லாரும் ஒரு 4 நிமிடம் பேசலாம். எத்தனை முனை போட்டி என்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றீங்க. என்ன வியூகத்தை திமுக தரப்பு வச்சிருக்கு? 2017-18 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக திமுக 2 கட்சிகளினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கணும். 2 பேரும் ஆளுமைகளாக தமிழ்நாட்டு அரசியலில் நிலை பெற்றிருந்த 2 பேர் இல்லை. அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசையில் போயிருக்கு அப்படிங்கிற மதிப்பீட்டில் இருந்து தான் 2026 அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், அதிமுக 40க்கும் மேற்பட்ட 40 எம்பிக்கள், இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சிங்கிற அந்தஸ்தோடு, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிங்கிற மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருந்த ஒரு கட்சி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைய நிலைமையில் எங்ககிட்ட நாடாளுமன்றத்தில் பெரிய எண்ணிக்கை கிடையாது, மக்களவையில் எண்ணிக்கையே கிடையாது, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் அப்போ இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அதற்கு முன்பு உள்ளாட்சி அமைப்புகளை நாங்கள் இல்லை. அந்த அளவிற்கு அதிகாரத்தில் பலவீனமான சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவருடைய கரங்களுக்கு வந்துச்சு. இந்த 6-7 ஆண்டுகளில் முதல்ல கட்சிக்காரர்களுடைய நம்பிக்கையை பெற்று, அதற்கு பிறகு கூட்டணியினுடைய நம்பிக்கையை பெற்று, தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக எங்கள் தலைவரை முன்னிறுத்த தொடங்கிய பிறகு ஒரு தேர்தலில் கூட திமுக தோற்றது கிடையாது. அந்த வரலாற்றை நாங்கள் நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறோம். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முதல்ல மக்களுடைய நம்பிக்கை இழந்து ஆட்சி போனது. அதுக்கு அடுத்தது அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய நம்பிக்கை இழக்கப்பட்டது. உதாரணத்துக்கு போன முறை நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அண்ணன் மன்சூர் அலிகான் நினைக்கிறேன் கூட்டணி பேசிட்டு இல்லை உடன்பாடு எட்டலை அப்படின்ட்டு விலகி போனார். இப்போ கொடி அசைது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமிங்கை கொடுத்துட்டு, அப்புறம் இல்லை நீங்கள் ஆந்திரா மாதிரி நம்ம ஒரு வியூகம் அமைப்போம் அப்படின்லாம் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் அழைப்பு விடுத்த பிறகும் மீண்டும் மன்சூர் அலிகான் எப்படி ஏமாந்தாங்களோ அதே போல் இன்றைக்கும் ஏமாறுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி முடிவுக்கே வந்துட்டீங்களா? இல்லை, இப்போ இன்ன நிலைக்கு அதுதானே, நம்ம பேசுகிற நிலைமையில் அதுதானே இருக்குது, அதை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மக்கள் நம்பிக்கை இழந்தார், கூட்டணிகள் நம்பிக்கை இழந்தார், சொந்த கட்சிக்காரர்களுடைய நம்பிக்கையும் இழந்திருக்கிறாருங்கிறதுக்கு தான் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலிருந்து நிகழக்கூடிய வெளியேற்றங்கள், நீக்கங்கள், புரட்சிகள், உள்ளிருந்து வரக்கூடிய குரல்கள் இதெல்லாம் சொல்லுது. அப்போ கிளியராக சொல்லணும்னா, ஒன்றுமே இல்லாமல் வந்த கட்சியை இன்றைக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரத்தோடு மக்களின் ஆதரவை, கூட்டணியின் ஆதரவை, கட்சிக்காரர்கள் ஆதரவை பெற்றவர் எங்களுடைய தலைவர். எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக எல்லாவற்றும் இருந்தது, இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கட்டத்தெல்லாம் ஆராய்ஞ்சிட்டோம், ஜாதகம்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு 21 தேர்தலுக்கு முன்பு பாஜக தரப்புலேருந்து சொன்னாங்க. இன்னைக்கு பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் யாரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஆளுங்கட்சி போயிடும் அப்படிங்கிறாங்க. கட்டம் ஆராய்ந்த போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வென்றது, அவர்களுடைய கணிப்பு பொய்த்தது. அதே போல் பஞ்சாங்கத்தை இவங்க ஆராயும் பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்ல போகுது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய செய்தி. பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறது அப்படின்னுட்டு. பீகார் காற்று ஒரு நாளும் தமிழ்நாட்டில் வீசாது. ஏன் அப்படின்னா, பீகாரில் என்டிஏ 2014, 19, 24 3 தேர்தலை எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 31, 39, 30ன்னு ஏற்ற இறக்கம்னு இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்டிஏன்னு எடுத்தோம்னா 2014 ஒரு 2 தொகுதி ஜெயிச்சாங்க கூட்டணியில், அது 1 ஆணுச்சு. மோடியினுடைய அலை வேகமாக வீச வீச அது 0 ஆயிடுச்சு.
அப்போ மோடி அலை வீச வீச இங்க 2 1 1 0 ஆகும். இதுதான் தமிழ்நாட்டின் கணக்கு. அதனால பீகார் காற்று தமிழ்நாட்டில் ஒருபோதும் வீசாது. அவர் கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு பார்த்துருந்தா தெரியும், அது காற்று இல்ல புயல். என்ன புயல்? பீகாரினுடைய தொழிலாளிகள், அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார்ல வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டை நோக்கி புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் தேர்தல் முடிச்சிட்டு. அதுதான் அவர் தவறாக கணிச்சிட்டார். ஆனா அவர் பீகார் காற்றுன்னு சொன்னதுல ஒரு செய்தி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பீகார்ல வந்து நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தான் அவங்க வந்து தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய 26 பேர்ல வந்து பெரும்பான்மையான அமைச்சர்கள், 14 அமைச்சர்கள் பாஜகவினுடைய அமைச்சர்கள். 20 ஆண்டுகள் உள்துறை அமைச்சகத்தை கையில் வச்சிருந்த கூடிய நிதிஷ்குமாரிடமிருந்து அந்த உள்துறை பறிக்கப்பட்டு பாஜக கைக்கு போயிருக்கிறது. இந்த பின்னணியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக டே 1 அதிமுக பிஜேபி கூட்டணியை 2வது முறையாக அறிவிச்ச அமித்ஷா தான் அறிவிச்சார். எடப்பாடி பழனிசாமி முதலில் அறிவிக்கல. அமித்ஷா அறிவித்த போதே சொன்னார் கோயலேஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு என்று சொன்னார். இப்ப வரைக்கும் அமித்ஷா அந்த வார்த்தையிலிருந்து பின்வாங்கல. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா என்கிற கேள்விக்கு அவர் அளித்த பதில் எஸ் வி டு, நாங்கள் கேட்போம் என்று பதிலளித்தார். அப்ப பீகார்ல இவர்கள் எப்படி நிதிஷை முன்னிறுத்தி பாஜகவின் ஆட்சி அங்கே அமைத்திருக்கிறார்களோ அதே போல் அமைக்கலாம் என்று இங்கே நினைக்கிறாங்க. அதனுடைய சமிகை தான் பீகார் காற்று வீசுது என்பது. தமிழ்நாடு ஒருபோதும் ஏமாறாது. தமிழ்நாடு தொடர்ச்சியாக டெல்லிக்கு எதிராக போராடி வெல்லும். காங்கிரஸ் வேண்டான்ட்டாங்களா? ஆட்சியில் பங்கு எல்லாம் வேண்டான்ட்டாங்க இல்ல, அவங்க இதுவரைக்கும் முடிவு சொல்லல. விசிகா கேட்டாங்க. விசிகா கேட்கிற போதே அவர்கள் என்ன தெளிவா சொல்லிட்டாங்க, அதற்கான காலம் இப்போ வரைக்கும் கனியல அப்படின்னுட்டு. இன்னொன்னு, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இப்போ வந்து பிஜேபியில வந்து நயினார் நாகேந்திரன் பேசுறதையோ அண்ணாமலை பேசுறதையோ வைத்துட்டு நான் சொல்லல. முடிவெடுக்கக்கூடிய பவர்ல இருக்கக்கூடிய அமித்ஷா பேசுவதை வைத்துக் கொண்டு தான் நான் வந்து இங்க பேசுறேன். அந்த மாதிரி ராகுல் காந்தி சொன்னாரு, மல்லிகார்ஜுன கார்கே கேட்டாரு, அதை நாங்க ஏத்துக்கிட்டோமா மறுத்தமா டிபேட் பண்ணுவோமா பண்ணுவோம். அந்த மாதிரியான குழப்பங்கள் எதிரணியில இருக்கு. இங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படை. நன்றி. ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம், பாராட்டுகளை தெரிவிக்கலாம். சிவசங்கரி, 2 முக்கியமான அம்சம் அவர் பேச்சில் அவர் சொல்லுவது வந்து, எதிர்க்கட்சி குறிப்பாக அதிமுக பாஜக அணி பலவீனமாக இருக்கிறது, அதிமுக தொடர் தோல்வி, இன்னும் பாஜக கூடுதலாக இருக்கிறது, அதிமுகவுக்கு ஒரு சுமை போல அந்த தொனியில பேசினார். இதை தாண்டி என்ன வெற்றி வியூகம் அதிமுக? இல்ல, அதிமுக என்பது அது மக்களுக்கான இயக்கம் சார். அது கடந்த கால வரலாறு. அது குடும்பத்துக்கான அரசியல் கிடையாது, குடும்பத்துக்கான ஒரு கட்சியும் கிடையாது. அது வரலாறு நிரூபிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 32 வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குன்னா அந்த சரித்திரத்தை படைத்தது அதிமுக. அவர் போகிற போக்கில் கலைஞர் இறந்த பிறகு ஏதோ மிகப்பெரிய ஆளுமைன்னு அவர் தலைவரை சொல்கிறாரு, அது ஏற்றுக்கிறார். அப்போ நீங்கள் கலைஞரை கொச்சைப்படுத்துறீங்களா? ஒரு தேர்தல் என்பது வெற்றி தோல்வி சகஜம் சார். எந்த இயக்கத்துக்கு வெற்றி தோல்வி வராமல் இருக்குது? ஆனால் 10 வருடம் 2 முறை நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம். அதை யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்து அது குடும்பத்துக்கான ஒரு கட்சி கிடையாது, ஜனநாயக கட்சி. இங்கே யார் வேணாலும் போட்டி போடலாம். போகிற இடங்கள்ல எங்களுடைய தலைவர் சொல்கிறாரு, இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் தலைவராகலாம், நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற ஒருவர் முதலமைச்சராகலாம், நாங்கள் சவால் விடுறோம். அந்த சவால் உங்ககிட்ட முடியுமா? நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னென்னலாம் பேசுகிறீங்க? பலவீனமாக இருக்குன்றீங்க கூட்டணியை. அப்புறம் அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்கன்றீங்க. ஏன் காங்கிரஸ் கேட்கலையா? எங்களுக்கு தேவைகள் இருக்குது, கேட்போம். எங்கே கேட்கணும், எப்போ கேட்கணுமோ அப்போ கேட்போம். அப்படி இல்ல மத்திய தலைமை முடிவெடுக்கணும். அவங்க கூட்டணியில தானே சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டது அமித்ஷா. இங்க வந்து அடுத்து அவர் ஒரு தவறான தகவலை சொல்றாரு. எந்த இடத்துலையும் அமித்ஷா அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாத ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கட்டமைக்கிறாங்க. பத்திரிகையில சொல்லலன்றீங்க? இல்ல இல்ல, ஆங்கில பத்திரிகை இல்ல சார். எந்த இடத்துலையுமே இங்கு பொதுச் செயலாளர் இருக்கும்போது என்ன சொல்றாரு, இங்க அதிமுக என்டிஏல அதிமுக தலைமையில தான் கூட்டணி, எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்றத மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மீண்டும் மீண்டும் பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கிறீங்க. எனக்கு ஒரு விளக்கம் இல்ல சார். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கிள்ளியூர் சட்டமன்ற எம்எல்ஏ கேட்கிறாரு, ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஐவர் குழு அமைச்சிருக்காங்களா, அதுல அவரும் ஒருவர் தானே. அப்ப இன்னும் முடிவுக்கு வரல. அவங்க என்ன கேட்க போறாங்கன்ற முடிவு உங்களால சொல்ல முடியுமா வெளிப்படையா? இப்ப விசிகா சொல்லிச்சுன்றாங்களே, அது மாதிரி காங்கிரஸ் சொல்லிடுச்சா? சொல்லுங்க சார். 99 பக்கத்துல +1 போட்டா 100 ஆகணும் சார். அது 1ஓ 2ஓ காங்கிரஸ்னால தானே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. குறுக்கீடு இல்லாம நீங்க பேசுங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். ஆங்கில பத்திரிகைக்கு கோலேஷன் கவர்மெண்ட் பத்தி பேசுகிற போது அவர் ஆமாம் பங்கு பெறுவோம்னு சொன்னதாக பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆனது. எந்த இடத்துலையும் இங்க தமிழ்நாட்டில் வந்தபோது அவர் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு என்டிஏக்கு தலைமை அதிமுக. சீட் ஷேரிங்ல இருந்து எல்லா முடிவுகளும் எடப்பாடியார் தான் எடுப்பாருன்னு சொல்லியாச்சு சார். ஏன் நீங்க 21 தேர்தலில் என்ன சொன்னீங்க? 60 கொடுத்துட போறாங்க, 40 கொடுத்துட போறாங்க. எவ்வளவு கொடுத்தோம்?
யாருக்கு என்ன வலிமையோ அதை வந்து அதிமுக கொடுக்கும், கை தூக்கி விடும், கை குலுக்கும். என்னைக்குமே குட்ட குனிய வச்சு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு 2-1 கொடுத்து அடக்குமுறையை எந்த கட்சிக்கு எந்த தலைவர் இருக்கணுன்ற வரைக்கும் திமுக செயல்படுது. இப்போ அவர் சொல்றாரு என்னென்ன சிக்கல்கள்னு. சார், ஒரு அதிமுக ஜனநாயகத்துக்கான ஒரு இயக்கம், தலைவர் தானாகவே அதை தகவமைத்துக் கொள்குது. யார் ஒன்றாலும் போட்டி போடுறோம். உங்களுக்கு அப்படி இல்லை. அவர் இறந்த உடனே, கலைஞர் இறந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க அந்த இடத்துக்கு. எந்த சிக்கலும் கிடையாது. நாங்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றோம். ஒரு மோசமான காலகட்டத்தில் எடப்பாடியார் தலைமைக்கு வந்த பிறகு நீங்கள் ஜோசியம் சொன்னீங்க, இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும். இடைத்தேர்தல் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க சார். கடந்த தேர்தலில் கூட பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது, கூட்டணி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உட்கட்சி பிரச்சனைகளை சந்திச்சு வர்ற ஒரு கட்சி மக்களுக்கான இயக்கமா, ஒரு குடும்ப கட்சி மக்களுக்கான இயக்கமா? யோசிச்சு பாருங்க. வெற்றி தோல்வியே வந்து பலவீனப்படுத்திடுமா? அப்ப 10 வருஷம் மூலையில் இருந்தீங்களே. ஈழத்தமிழர் பிரச்சனை மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்களே, 2Gல புறக்கணிச்சாங்களே. நீங்க சொல்லுங்க, எங்களுடைய வரலாறு நீங்க சொல்லுங்க. 2 வரை 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கோம் சார். அதனால எந்த ஒரு கட்சியும் கொச்சைப்படுத்தக்கூடாது. அது சின்ன கட்சியா பெரிய கட்சியோ மக்களை செஞ்சுக்கிட்டோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்றீங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல. தேர்தல் கிழமை இப்போ எப்படி சரிமா சார் அமைஞ்சிருக்கு? 2 விதமாக பார்க்கலாம். பீகாருக்கு முன்பு, பீகாருக்கு பின்பு. அதுக்கடுத்து கரூருக்கு முன்பு, கரூருக்கு பின்பு. பரபரப்பான அரசியல் சூடு ஏறிட்டே போகுது. கரூருக்கு இனி உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியலையே. நான் அந்த மாதிரி சொல்ல. இவங்களுடைய கோர முகத்தை மக்கள் பார்த்துட்டாங்க சார். இவங்களுடைய கோர முகத்தை மக்கள் பார்த்துட்டாங்க. விஜயோட கோர முகத்தைவா சார்? அமைதியா இருங்க சார். இவங்க என்ன மாதிரி அரசியல் பண்றாங்கறத மக்கள் பார்த்துட்டாங்க. அது அவங்க கூட்டணி அதெல்லாம் விட்டுடுங்க சார். ஒரு நியாயமான விஷயத்தை வைக்கிறேன். கரூருக்கு முன்பு, கரூருக்கு பின்பு. இன்னைக்கு அரசியல் காலம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுடைய திமுகவுடைய கோரமுகத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் அவங்களுடைய நிலைமைகள். அடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல. இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தாவேகா அன்னைக்கு வந்துருவாங்கன்னா? அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு சார். அதுல யார் இருப்பாங்க இல்லன்றத காலம் முடிவு பண்ணும். அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு சார். நான் நினைச்சேன் தாவேகா வரணுமா வேண்டாமான்றத விஜய் தான் முடிவு பண்ணுவாருன்னு. நீங்க காலத்தின் கையில அதை கொடுத்துட்டீங்களோ? இல்ல சார். முதல்ல யார் வரணும், யாரை சேர்க்கணும், யாரை வேண்டாம்னு சொல்லணுன்றதை அதிமுக தான் முடிவு பண்ணும். மத்தியில் ஆட்சி செய்யற பிஜேபிக்கே நாங்க தான் முடிவு பண்றோம். நீங்க என்ன சார் அவங்களுக்கு நாங்க முடிவு பண்ணணும்னு சொல்வீங்க? மத்தியில இந்தியாவை ஆள்ற பிஜேபிக்கே நாங்க தான் முடிவு பண்ணுவோம், நாங்க தான் சீட்டு கொடுப்போம்னு சொல்றோம். கஸ்தூரி அவர்கள் சொன்ன அடடடாவுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. உண்மை அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்ல சார், சரிமா, பார்வையாளர் அவங்களுக்கு தெரியும். சரி சார், விஜயன் சார், அதுதானே உண்மை. 21 அதுதானே உண்மை. 20 சீட்டு தான். அப்ப உங்களுக்கான வெற்றி வியூகம் திமுகவுக்கான பலவீனமா வாரிசு அரசியல பாக்குறீங்க? அது மட்டும் இல்ல சார் காரணி. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விஷயத்தை நிர்ணயிக்குது. புரியுதுங்களா? இவங்க போன டிசம்பருக்கு யார் அந்த சாருன்னு கேட்டோம். இந்த டிசம்பருக்கு ஏன் இந்த சாருன்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப சாரை கண்டாலே அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கா இல்லையா? சாரை கண்டா அலர்ஜியா இருக்கா இல்ல? இன்னைக்கு சாரு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது சார். தேர்தலையே சார் தான் முடிவு பண்ண போகுது. பீகார் தேர்தலையும் சார் தான் முடிவு பண்ணுச்சு. திமுகவுடைய தோல்விக்கும் சார் தான் முடிவு பண்ண போகுது. அதிமுகவுடைய வெற்றிக்கும் சார் தான் முடிவு பண்ண போகுது. ஏதோ ஒரு சாரை நீங்க நம்புறீங்க? ஏதோ ஒரு சார் இல்ல, மக்கள் தான் சார். ஓகே, மக்கள் தான் சார். மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. தனியரசு, இப்போ சிவசங்கரி அவர்கள் சொன்னது திமுக வாரிசு அரசியல் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்று, அதிமுக வலுவாக இருக்கு, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு. இப்ப சூர்யா சொன்னா அதை அவங்க இல்லைன்றாங்க. நாங்க தான் முடிவெடுக்க போகிறோம், பலமான கூட்டணியை கட்டமைப்போம், 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி புரிந்த அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லை, 10 ஆண்டு ஆட்சி புரிந்த அனுபவங்கிறது புரட்சி தலைவி அம்மா அமைத்த அரசு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களின் பேரன்பை பெற்ற மகத்தான தலைவி புரட்சி தலைவி அம்மா பொதுச் செயலராக இருக்கிற வரை அது ஒரு வலிமையான கட்சி தான். ஆனால் அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்த பிறகு தேர்தலில் வாக்குகளை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறாருன்னா அந்த போராட்டம் நீடிக்குது. அதை எங்கள் சகோதரி சிவசங்கரி ஒத்துக்கிட்டாங்க. அதாவது எவ்வளவோ நெருக்கடி, உட்கட்சி விவகாரங்கள், பல நெருக்கடிகளை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி நீடிப்பதற்கான போட்டியே இன்னும் நீடிக்கிறது. அப்போ நீங்கள் அதிமுக போட்டி இருக்கா? அப்படி தான் அவங்க அதுவே சாதனைன்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த நீடிக்கிறதுல இன்னும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளர் யாருங்கிற போட்டியிலேயே அவருடைய நேரம் செலவழிகிறதுனால தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரசியல் கட்சிகளோடு, பிரதான ஆளுங்கட்சியோடு, கூட்டணியோடு போட்டியிடுவது என்பது இன்னும் அவர்களுக்கு அந்த களத்துக்கே வரலங்கிறத தான் நம்ம நாட்டு மக்கள் யதார்த்தத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லையா, தமிழ்நாட்டில் இருதுருவ திராவிட அரசியல் இங்கு வலிமையாக இருக்குது.
அது இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு திராவிட மாடல் அல்லது ஒரு பகுத்தறிவு, பொது உடைமை, சமூக நீதி, சமத்துவத்துக்கான அரசியல் உலகத்திலேயே குறிப்பாக இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அது செழித்து வளர்ந்து 8 கோடி மக்கள் இன்றைக்கி நம்ம அமைதியாக வாழ்கிறோம். அதை உறுதிப்படுத்துகிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி. ஆனால் நேர் மாறாக ஜனநாயகத்திற்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு திராவிட பேர் இயக்கம் எடப்பாடியார் கரம் பற்றி கொண்டு பீகாரில் வீசிய காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறது என்று இப்போவும் அதிமுகவினுடைய எடப்பாடியுடைய வலதுகரமாக இருக்கிற சிவசங்கரி அம்மா சொன்னாங்கன்னா, அப்போ பாஜகவின் மாடலோடு, பாஜகவின் கருத்தியலோடு தமிழ்நாட்டு மண்ணுக்கும் அரசியலுக்கும் நேர் எதிரான ஒரு தத்துவத்தோடு கரம் பற்றி கொண்டு தேர்தல் 2026 நாங்கள் வெற்றி பெறுவோம் சொன்னால் எந்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க? ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது என்ன புதிதா என்ன? பாஜகவோடு கூட்டணி அமைப்பது என்பது பலகாலமாக அமைச்சது தானே. திமுக அதிமுக எல்லாம் அமைச்சது தானே. இப்போவும் நம்ம மறுக்கல. ஒரு 10 தொகுதி எங்கள் அதிமுக எடப்பாடி ஐயா கொடுத்து ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர் பாஜக வென்றா இப்போ நமக்கு ஒன்றும் நாட்டுக்கு பாதிப்பு வந்துடாது. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ ஏற்கனவே அமித்ஷா ஐயா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு அதிமுக தலைமை ஏற்கும். எடப்பாடி ஐயா தான் இப்போ தலைவர். ஆட்சியில் பங்கு இல்லைன்னு அவர் இதுவரைக்கும் சொல்லலை. அதில் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு மூத்த நெறியாளரையா சிவசங்கரி அம்மாட்ட கேட்டீங்க. ஆனால் அது மறுத்து தவறாக உண்மைக்கு மாறாக பதில் சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே இன்றைக்கி வரைக்கும் பாஜக குறிப்பாக அதனுடைய உச்ச முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அமித்ஷா சொல்கிறார், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியில் பங்கு. அவங்க மட்டும் சொல்லலை, அவங்களுடைய தோழமையில் இருக்கிற எங்கள் அண்ணா ஜான் பாண்டியன், எங்கள் இப்போ ஏசிஎஸ் ஐயா, தேமுதிகவில் இருக்கிற எங்கள் அன்னியார், இவங்கெல்லாம் என்ன கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ எங்கள் டிடிவி எல்லோரும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா தான் நாங்கள் அதிமுகவோடு உறவுக்கு போவோம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பதில் சொல்கிறாங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரைக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டோம் எடப்பாடி ஏப்பா சொல்லியிருக்காரா? அது மட்டும் இல்லை, பாஜகவையே அதாவது கூட்டணியில் வைத்திருப்பதா வேண்டாமா என்று முடிவெடுக்கிற இடத்துல எங்கள் எடப்பாடியா இருக்காருன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு டெல்லிக்காக போய், டெல்லியிலிருந்து பல வாகனங்களை மாறி மாறி போய் அமித்ஷாவை எதுக்கு மறைமுகமாக சந்தித்து அவர்களினுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு இந்திக்காரர் தேசிய கட்சி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கட்சி பாஜக, ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு வாக்கு இருக்கிற ஒரு கட்சி, அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளரை அமர வைத்துக் கொண்டு ஹிந்தியில் பிரஸ் மீட் பண்ணுறாரு. பொதுச் செயலாளர் வாயே திறக்கல. அதனுடைய தளபதிகள் 3 பேர் போனாங்க அதிமுக, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பாஜக அதிமுகவுக்கு சுமையாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? மிகப்பெரிய அதிமுகவினுடைய பெரும் சுமையே பாஜக தான். ஆனால் பாஜக தன்னை அதிமுக மகிழ்ந்து சுமந்து செல்லுகிறதை எண்ணி எண்ணி பாஜக வசதியாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ எங்கள் கஸ்தூரி அம்மா எப்படி இன்னைக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க? அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. 1.5 கோடி வாக்காளர்கள் அதிமுகவில் இருக்கிற 1.5 கோடி வாக்காளர்கள், 2 கோடி தொண்டர்கள், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக அதன் மீது சவாரி செய்வதில் பாஜகவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம இருக்கிறதுலையே யார் மகிழ்ச்சியாக இருக்கிறா? யார் ஒரு பொலிவாக நம்பிக்கையோட, ஏன்னா கஷ்டப்படாமல் இருக்கிற கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, ஏற்கனவே கஷ்டப்பட்டு அவர்களை சுமந்து இருக்கிற எங்கள் சிவசங்கரி அம்மா கூட நல்லா இருக்காங்க, எடப்பாடி ஐயா நல்லா இருக்காங்க. இப்போ நம்ம கூட்டத்திலேயே யார் அவர் இவ்வளவு ஒரு 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 மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா பாஜக ஆளுகிற கட்சி. நான் மகிழ்ச்சியா ஏன் இருக்கேன்னு என்னோட சுற்று வரும்போது நான் சொல்றேன். ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து எந்த கட்சின்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இத பத்தி பேசல. தமிழர்களுடைய கட்சி மாதிரி தமிழ்நாட்டுல நாட்டு மக்களுடைய நலன் கருதி இருக்கிற கட்சியில இருக்கிற நானு. ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரே ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு கட்சி, நாட்டு மக்களுக்காக தொண்டாற்றி எங்கள் புரட்சி தலைவர் அம்மா தந்ததான் மடிக்கணி, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, ஆடு மாடு உலகத்திற்கே வழிகாட்டு அதிமுக கட்சியின் மீது ஏறி சுமந்து உங்கள் அமித்ஷா வந்து இந்தியில் பேசுகிறார், எங்கள் எடப்பாடியை கையை. நீங்கள் முழுக்க முழுக்க தனியரசு, பாஜக ஒரு சுமை, அதனால அதிமுகவினுடைய வியூகத்தில் பாஜக ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்க போகுது. பெரிய நெருக்கடியா? இப்போ எங்கள் இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி, அதிமுக தலைவர்களே பலர் என்ன சொன்னாங்க? நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாஜகவோடு கூட்டணி வச்சிருந்தா ஒரு 20 தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அதை மாற்றி தானே அந்த வியூகத்தை மாற்றி. அதுதான். அப்போ எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மோடியா லேடியான்னு சொன்னாங்க புரட்சி தலைவர் அம்மா.
தனித்து 37 இடங்களை 2014 வெற்றி பெற்றாங்க. 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் யாரோடும் கூட்டணி இல்லாமல், இப்போ நீங்கள் எங்கள் கஸ்தூரி அம்மா சொன்னாங்களே தனியரசு எந்த கட்சின்னு, தனியரசு கட்சி மட்டும்தான் எங்கள் அம்மாவோட இருந்துச்சு. எல்லா தனியாக ஆட்சிக்கு வந்தது தனியரசு, அதிமுக, எங்கள் அம்மா. இப்போ நீங்கள் எடப்பாடியே அந்த முடிவுக்கு வர முடியல. ஏன்னா 2024 ஏன் நீங்கள் வந்து அதாவது பாஜக அதிமுக இணைந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வெற்றியினுடைய திமுக வெற்றியை தடுத்துருக்கலாம், அதிமுக பாராளுமன்ற சொல்கிறாங்களே, அந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாயிட்டாங்கல்ல. எத்தனை ஆண்டு இல்லை, 2016 டிசம்பர் 5ஆம் தேதி எங்கள் அம்மா புரட்சி தலைவர் அம்மா இறங்குறாங்க. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2014 வரைக்கும் பாஜக அதிமுக என்கின்ற அந்த அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு பாஜக வலிமையாக இருக்குது. பேசலாம் தனியரசு, ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். முதல் சுற்றுல கருத்து கண்டனத்தை கூட தெரிவிச்சுக்கலாம், நீங்க தெரிவிங்க. கஸ்தூரி அவர் சொல்வது வந்து அவர் புள்ளி விவரங்களோடு அவர் சொல்றார். அதிமுக எந்த அளவுக்கு சரிந்தது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு. இன்னொன்று, அதிமுகவுக்கு பெரிய சுமையாக இருக்க போறதே பாஜக தான் சொல்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு ஆர்டரில் பேசலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் தனியரசு அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நேரடியாக அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு மறுப்பு சொல்லும் ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இங்கே திமுகவை சேர்ந்த சூர்யா அவர்களும் சரி, இப்பொழுது பேசிய தனியாக இருக்கும் அரசு அவர்களும் சரி, 2 பேருமே பாஜக உள்ள வந்துடும். இந்த பூச்சாண்டியை தான் 5 வருஷம் முன்னாடி சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதிமுகவுடைய சரிவுகளை பேசுறதை விட பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க ஆட்சிக்கு வந்தா தான் ஆட்சிக்கே வர முடியும்னு சிவசங்கரி அம்மாவே சொல்லிட்டாங்க. இருக்கட்டுங்க, நான் நீங்க பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்களே சொல்லிக்குவாங்க, நீங்க அவங்களுக்கு நீங்க சொல்லி தர வேண்டியதில்லை. பாஜக உள்ள வந்துரும் இல்ல. நான் வந்து பாஜக உள்ள நான் வந்திருக்கேன் சமீபத்தில், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஏறக்குறைய 7 ஆண்டு காலமாக அரசியலை பேசுவது, அரசியலை விமர்சிப்பது, அரசியலை ஆராய்வது ஏறக்குறைய 7 வருஷமா நான் பண்ணதில்லை. ஏன் இன்னைக்கு நான் பாஜக உள்ள வந்திருக்கிறேன்? ஏன்னா நானும் இப்படி இவங்க சொன்னதையெல்லாம் நம்பின ஆளுதான். பாஜகவை தான் விட்டுறக்கூடாது, எதுவா இருந்தாலும் எப்படி அடிச்சுக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கிறதா இருந்தாலும் உள்ளாரையே பிடிச்சிக்குவோம், பாஜக வேற்று சக்தி இப்படியெல்லாம் நினைச்சு ஏமாந்த ஒரு ஆள் நான் கூட தான். ஆனா இன்னைக்கு தெளிவு பெற்று இன்றைய காலத்தின் கட்டாயமான மோடி அவர்களின் நல்லாட்சி தமிழ்நாட்டுக்கும் வர வேண்டும் அப்படிங்கிற புத்தி எனக்கு இன்னைக்கு வந்திருக்குங்க. அவருக்கு ஏதோ தேர்தல் வரத்துக்குள்ள அவருக்கும் வந்துடும். மோடி அவர்கள் நல்லாட்சி இல்ல, பழனிசாமி அவர்களோட நல்லாட்சி. பழனிசாமி அவர்களுடைய நல்லாட்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எத்தனையோ சவால்களை திறம்பட சமாளிச்சார். அவங்களுக்கு வந்து அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியிலும் பல குழப்பங்கள் இருந்தது, அதையும் ரொம்ப லாவகமாக அவர் அந்த குழப்பமும் பாஜகவினாலதான் அந்த குழப்பமும் அப்படி. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் உடனே மழை பெஞ்சாலும் பாஜக, மழை பெய்யாட்டாலும் பாஜகன்னு நீங்க திமுக பி டீம் மாதிரி இங்க பேசுறது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி ஐயா அவர்களுடைய சிறப்பான ஆட்சி இருந்தும் கூட அந்த நேரத்தில் அம்மா மறைந்து மக்களிடையே ஒரு புதிய சிந்தனைகளுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு கேப் கிடைக்குது. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு சூப்பரா, ஏன்னா அவரு மக்களுக்கும் சரி ஏறக்குறைய இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்குமே எதிர்கட்சி தலைவர்கள், ஏன் எனக்கு கூட எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் திருப்பி அவர் எதிர்கட்சி தலைவராகவே ஆகணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அவ்வளவு ப்ராமிஸ் பண்ணாரு, அவ்வளவு கேள்விகள் கேட்டார், அத்தனை விதமான குற்றச்சாட்டுகளை வச்சார். அதையெல்லாம் நம்பி இந்த தமிழ்நாட்டு மக்கள் சரிதான் போல, இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தானே, இவர் சொல்ற ஒவ்வொரு வாக்குறதையும் சரியான சத்திய வாக்கு தானே அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்களா? என்ன ஆச்சு? இந்த 4.5 வருஷத்துல இந்த ஆயிப்போச்சு, இன்னும் ஒரு 3 மாசத்துல தேர்தல் வந்துடலாம். அப்ப என்ன ஆச்சு? இரும்பு கரம்னு சொன்னாரு, எந்த கொம்பனாலும் எந்த குற்றமும் கை நீட்டி காட்ட முடியாத அரசுன்னாரு. டெய்லி நம்ம கை நீட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் 13 இடத்துல நேரடியாகவே வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க. 7 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய கூட்டணி ஆட்சி நடக்குது. அங்க எல்லாம்
ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்தல் நடந்திருக்கு. அடுத்த தேர்தல், ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறவங்க அடுத்த தேர்தலில் அவங்களே மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தோடு மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமருகிறார்கள். மக்கள் அங்க அவங்களுடைய ஆட்சியில ஒரு மகத்தான வித்தியாசத்தை பார்த்து அந்த டபுள் என்ஜின் சர்க்காருக்கு அவங்க தங்களுடைய ஏகோபித்த ஆதரவை கொடுக்கறாங்க. ஆனா இங்க சூர்யா அவர்கள் சொன்னார், அம்மையார் புரட்சி தலைவி அம்மா போனதுக்கு அப்புறம் அதிமுகல எதையுமே அவங்க வந்து ஜெயிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு தாழ்மையான ஒரு நினைவூட்டலை நான் இங்க கொடுக்க விரும்புறேன். திமுக இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து எப்பவுமே மறுபடி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டதே இல்லை. இன்னும் சொல்ல போனா பாஜக இந்தியா முழுக்க ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அது ராகுல் காந்தி. பாஜகவுடைய மிகப்பெரிய நல் விஷயங்களோட சேர்ந்து அவர்களுக்கு எதிரான எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய சாயம் மறுபடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. சரி, திமுகவுக்கு 3 முக்கியமான காரணங்கள். திமுகவின் அடுத்த கட்ட தோல்விக்கு, நிச்சயமான கண்டிப்பான தோல்விக்கு 3 காரணங்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லிடுங்க. ரொம்ப சுருக்கமா சொல்றேன். தி மு க என்ற 3 காரணங்கள் திமுகவுக்கு மிக மிக மோசமான நிலையை எடுத்து கொடுக்கும். ஏன்னா சொன்ன எதையுமே செய்யல. அதிமுகவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா பல பொய் பிரச்சாரங்களை சொல்லி, எடப்பாடியார் ஆட்சியில பல விதமான பிரச்சாரங்களை சொல்லி அதிலிருந்து மக்களை விடுவிக்கிறதா சொன்ன நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு எப்படா இந்த ஆட்சி முடியும், எப்படா சட்டம் ஒழுங்கு வரும் அப்படின்னு திமுகவுக்கு ஓட்டு போட்ட வாக்கு வங்கிகளே நன்றி இன்று தெருவில் போராடி கொண்டிருக்கும் அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்து ராஜ்மோகன் அவர்கள். நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்னையிலிருந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இனிமே பெண்கள் இந்தியாவில் வாகனம் ஓட்டக்கூடாது, பெண்கள் மட்டும் ஓட்டக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறாங்க. உடனே என்ன நடக்கும்? ஆர்டிக்கல் 15 பாலின சமத்துவம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் அப்படிலாம் கொண்டு வர முடியாதுன்னு நம்ம சண்டை போடுவோமா இல்லையா? அப்போ அடிபணியாண்மைன்றது ஒரு இந்தியாவினுடைய இறையாண்மையாக இருக்கிற பொழுது, அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிற போது, இந்த எல்லா கூட்டணி கட்சி கணக்குகளை விட ஒரு வாக்காளர் முதல்ல என்ன தெரியுமா பார்ப்பாங்க? அந்த கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? காவிய தமிழை கம்பன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோ தந்தான், வாழ்க்கை முறையை வள்ளுவன் தந்தான், அதில் இருந்து வழிகாட்டி வாசகமாக பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் நமது அடிப்படை கோட்பாடு என்பதை எங்களுடைய வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு எடுத்து சொல்லி தந்தார். இது பேசிக். அப்போ வெறும் எதிர்ப்பு அரசியல், கூட்டணி அரசியல்ங்கிறதை தாண்டி கொள்கையை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம். சரி, இது மூலமாக என்ன அச்சீவ் பண்ணிடுவீங்க? ஒரு டார்கெட் வேணும்ல, குறிக்கோள் வேணும்ல. அது எல்லோருக்கும் எல்லாம். அதில் வந்து அதிகாரமும் இருக்குது. அதிகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ குத்தகைக்கு விடுறதுக்கு அது ஒன்றும் வயல்வெளியோ பொட்டி கடையோ கிடையாது. அதில் முதல் தலைமுறை ஆசிரியர்கள் வருவதைப் போல, முதல் தலைமுறை பட்டதாரிகள் வருவதைப் போல, முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இந்த மண்ணில் வரணும். லாங் டைம் பெண்டிங் டியூ. அப்போ அதை நோக்கி நம்ம போகிற போது போகிற பாதை தான் நம்முடைய கொள்கை பாதை, மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. அப்போ இந்த கொள்கையை முன் வச்சு நம்ம வந்து மக்கள்கிட்ட போகிறோம். இன்றைக்கி மாணவர் போராட்டம் என்பது மாணவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மைதான், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு மெயின் ஷேர் ஹோல்டர் யார் சார்? ஆசிரியர்கள் தானே. பழைய ஓய்வூதியம் கேட்டு அவங்க போராடுறாங்க. சுகாதாரத்துறையில் முன்னணிக்கு வந்துட்டோம், உண்மைதான், வரவேற்கிறோம். அதுக்கு ஷேர் ஹோல்டர் யார் சார்? மருத்துவர்கள் தானே. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பாத யாத்திரை போகக்கூடிய மருத்துவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த புதிய தலைமுறை, இளைய தலைமுறை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது விமர்சனம் சொல்லக்கூடாது. தப்பு சொன்னால் அப்படி தப்பே நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் குற்றச்சாட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்குறது. இதை போன்ற நூதனமான முறைகள்லாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது கொதித்து போயிருக்கக்கூடிய இளைய தலைமுறை தான் உங்களுக்கான வெற்றி வியூகத்தில் அதான் இலக்கா? முதல் படி. ஆமாம், கொள்கை முதல் படி. இந்த இளைய தலைமுறை கிட்டத்தட்ட 1.25 கோடி 2ஆம் படி. திரையரங்கத்திலிருந்து வந்ததுனால சொல்றாரு. நீங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, தனி அரசுன்னு பேர் வச்சதுக்காக யாரு பேசினாலும் உள்ள போய் குறுக்க போய் நான் அதாவது இல்லண்ணே, ஒண்ணுண்ணே, நீங்க இன்னும் திமுகல சேரலண்ணே, வெயிட் பண்ணுங்க. நான் முடிச்சுக்கிறேன், 2வது ஜாலியா பேசிட்டு. அண்ணன் சொன்னார், இந்த அரங்கத்திலே மகிழ்ச்சி, மதிப்பிற்குரிய சகோதரினாரு, அவங்க முகதான் மகிழ்ச்சியா இருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சி. புன்னகை மன்னன், செழிப்பான புன்னகை மன்னன் இவர் தான். இந்த வாட்டியாவது
நண்பர் சூர்யா அவர்களை நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்காக தொடர்ச்சியா திமுக விட அதிகமா பேசிக்கிட்டீங்க. அண்ணா தனியரசு ஒரு தனியா ஒரு சீட்டாவது தாங்க என்பதை கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தை என் நேரத்தில் கழிச்சிடாதீங்க, இது அவருக்கான நேரம். நாங்க திமுகவை வந்து கொள்கை ரீதியா, திமுகவுடைய கொள்கைக்கும் அதிமுகவினுடைய கொள்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா? நான் தெரியாம கேட்கிறேன், எஜுகேட் மீ, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஒன்றும் இல்லை. அதிமுக திமுக கொள்கை ரீதியா வேற எந்த பெரிய வேறுபாடும் இல்லை. ஆனா அதிமுக தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் சரித்திரம் முழுக்க எத்தனை ஆயிரம் வேற்றுமைகள் இருந்தது. அப்ப இதை தான் நான் அடுத்த படிக்க வரேன். ஒரு யூனிவர்சலா எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் தலைமை அவர்தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். மதங்களை தாண்டி, சாதிகளை தாண்டி, வயது வித்தியாசத்தை தாண்டி அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையா இந்த எலெக்ஷன்ல அவர் மாறி இருக்கிறார். இப்ப அவருடைய தலைமை வசீகரத்தை நம்புறீங்க? இல்ல ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசையை சொல்றேன். இப்ப நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல அந்த ஈர்ப்பு விசை காலந்தோறும் ஒவ்வொருத்தருக்கு கனிந்து இருக்கிறது. அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். இப்ப எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை மிக்க ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அந்த இடம் தான் தனியரசு குறுக்கிட்டது. அந்த ஈர்ப்பு விசைன்றது சினிமாவால கிடைச்ச ஈர்ப்பான்னு கேட்கிறேன். சினிமாவில் வரக்கூடிய ஈர்ப்பு விசை ரசிகர்கள், அரசியல்ல வரக்கூடிய ஈர்ப்பு விசை தொண்டர்கள். ரசிகர்கள் நாங்க தொண்டர்களா மாறி சினிமா விட்டு நாங்க வந்துட்டோம். தனியரசு போன்ற மனிதர்கள் இன்னும் திரையரங்கத்தை விடாம சினிமா ரசிகராகவே சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. 41 உயிர்கள் துடிக்க துடிக்க இறந்து பிறகு கூட இன்னும் நீங்க அந்த ரசிகர்களாக இருக்கிறீங்க, தொண்டர்களா மாறலைங்கிறது வரலாறு நிரூபிச்சிருக்கு ராஜ்பவனியா. நாங்க இத பத்தி ஏற்கனவே பல விவாதங்களையும் சுட்டி காலமெல்லாம் சொல்லிடுறேன். இல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நீதி விசாரணை போகுது. நாங்க மீடியால பேசாம இருந்தோம். அது ஒரு கூட்டு முடிவு தான். ஏன்னா என்ன பேசினாலும் ஒரு வார்த்தை சொன்னா கூட மக்கள் மனசு சரியாகாது. என்ன சொல்லிட முடியும் நாம? அது சமாதானம் கிடைக்காது. அதனால எங்க மீது 1000 அவதூறு சொன்னாலும் அந்த இடத்துல நாங்க அமைதியா இருந்தது. சைலன்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ். அவருக்கு பதில் சொல்லிடுறேன். ஓகே. இப்ப அது மட்டும் தானே அண்ணன் கண்ணுக்கு தெரியுது, வேங்கைவேல் அண்ணன் கண்ணுக்கு தெரியலையே. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு விசாரணை போயிட்டு இருக்குல்ல. யாரு குற்றச்சாட்டு சொன்னவங்களேவா? அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவா? தூய்மை தொழிலாளர் போராட்டம் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல அண்ணன் கேட்டதுக்கு இப்ப நான் என்னுடைய கருத்தை முடிச்சிடுறேன். இல்ல வேண்டாம், நான் அடுத்த சுற்றுல பேசலாம். ராஜ்மோகன், நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள், அடுத்து வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியா இருக்கிறார். அடுத்த வியூகத்தை அப்படியே சொல்லி. இந்த கொள்கை எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தலைமை இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமாக எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆன்டி இன்க்யூபன்சி, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் தலைப்பிலே போட்டீங்க வெற்றி வியூகம் என்பது திமுகவா, அதிமுகவா, பாஜகவா, நாத்தாக்காவா, தாவேக்காவா? வெற்றி வியூகம் எப்போதும் யார் கையில்னா மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சைலண்டாக இருப்பாங்க தாய்மார்கள். நாம் கூட ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ஒருத்தர் வந்து வெறும் ஸ்டாலின் சொல்கிறாரா, அண்ணன் தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரா, எப்படி சொல்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க வந்து சசிகலான்னு சொல்கிறாங்களா, சின்னம்மான்னு சொல்கிறாங்களா, அதில் நம்ம பிடிச்சிடலாம். ஆனால் தாய்மார்கள் மனசு என்பது ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த தாய்மார்களின் மனதை வென்று தான் புரட்சி தலைவர் வந்தார், புரட்சி தலைவர் ஜெயிச்சாங்க. இந்த தாய்மார்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க என்பதை நான் ஊர் ஊரா போகிற பொழுது, பார்க்கிற பொழுது என்னால் அது உணர முடியுது. அதனால இந்த 2026 அனைவரும் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விடை கிடைக்க போகுது. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒப்பற்ற ஆட்சி மலரப்போகிறது. அவர் தலைமையில் செயற்குழு பொதுக்குழுல என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அந்த நிலைப்பாடுல இருக்கிறோம். கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு, அதை அடுத்தடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். ஆனா முதல் கட்டமா நான் என்ன சொல்றேன், அண்ணன் தனியரசுங்க சேர்த்துன்னு சொல்றேன், வெயிட் பண்ணி பாருங்கண்ணே. மக்கள் நல்ல தீர்ப்பு பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. நீங்க தான் இன்னும் தயாராகல. பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்து திரு இடும்பவனம் காத்தி, ராஜ்மோகன் சொன்னதில் இருந்து மாற்று அப்படின்ற இடத்தில் நாம் தமிழரும் பலகாலமாக களத்தில் இருக்கிறீங்க. நான் அவர் சொல்வது வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய இடத்தில் அப்படின்ற பாயிண்ட்டும், முதல் தலைமுறை வாக்காளர்கள், தாய்மார்கள், இதெல்லாம் எங்களுக்கு வியூகமாக இருக்கு, வெற்றியை தரும்ன்றாரு. உங்கள் பார்வை என்ன? அவ்வாறு நம்புறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. அதோட நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2010 மே 18 அன்னைக்கு தொடங்கணும். முதல் முறையாக 2016 வந்து தனிச்சு போட்டி போட்டோம். அதே சமயத்தில் மக்களை கூட்டணி உருவாச்சு. அதே போல் அன்புமணி ராமதாஸ் தனிச்சு போட்டி போட்டாங்க. அதில் வந்து நாங்கள் 1.1 விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றோம். நாங்கள் அதை வெற்றி பெறலை. அதுக்கு பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தல் 4 விழுக்காடு வாக்களை பெற்றோம். 2021 7 விழுக்காடு வாக்களை பெற்றோம். 2024 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அதாவது ஒரு தேர்தலில் ஒரு இலக்கணம் உண்டு, ஜெயிக்கிற கட்சி வளரும், தோக்கிற கட்சி வளராது. இதான் நியதி, இதான் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட இன்றைக்கி 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் நாம் தமிழர் கட்சியோட இந்த வெற்றிக்கு காலதாமதம் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி தேர்தல் அமைப்பு முறை வந்து எவ்வளவு
முதன்மை காரணியாக பணத்தை வச்சிருக்குங்கிறது தான் முதன்மை காரணி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதினா 40 லட்சம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட உச்சபட்ச வரம்பு. ஆனால் இன்றைக்கி 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு சர்வசாதாரணமாக எல்லா கட்சிகளும் செலவு பண்ணுது. அப்போ தேர்தல் முறைகேட்டில் தான் அங்கே தொடங்குது. அதை கடந்து 2 பேரும் திராவிட கட்சிகள் அண்ணான்னு பேசினாலும் சரி, பெரியார்னு பேசினாலும் சரி, அவங்க காந்தியை தான் முதன்மையாக நம்புகிறாங்க, காந்தி தாளத்தான் நம்புகிறாங்க. அப்படி வந்து 2 பேரும் கட்சியும் வாக்கு காசுறது. இப்போ இடைத்தேர்தல்னால் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஈரோடு கிழக்கு, விக்கிரவாண்டி எந்த தேர்தலாக இருந்தாலும் 2 கட்சியும் காசு கொடுத்து அதிகாரத்தை முறைகேடு செஞ்சு டோக்கன் கொடுத்து கள்ள வாக்கு செலுத்தி அப்படி தான் வந்து தேர்தல் காலத்தை எதிர்கொள்கிறாங்க. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாற்று அரசியல் முழக்கத்தை முன் வச்சு, தத்துவத்தை முன் வச்சு அரசியல்படுத்தி நாங்கள் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்கோம். இப்போ வரக்கூடிய இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி வந்து 3 முனையாக சுருங்குமா இல்லை 5 முனையாக விரிவடையுமாங்கிறத வந்து வரக்கூடிய காலம் வந்து முடிவு செய்யும். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிச்சு போட்டி அப்படின்னு திட்டவட்டமாக முடிவு செஞ்சுட்டு நாங்கள் சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு, அதில் அதிகப்படியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வேட்பாளர்களை ஏறக்குறைய 150 இடங்களுக்கு மேலே முடிவு பண்ணி இந்த களத்தில் முன்னோக்கி பரப்புரை செஞ்சு களப்பணியில் போயிட்டுருக்கோம். அப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் களத்தில் நாங்கள் ஒரு தொகுதியவே பல கட்சி மாவட்டங்களாக பிரித்து அந்த வாக்ககத்தை அடிப்படையாக வச்சு கிளையை கட்டமைச்சு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடைக்கோடி வரைக்கும் அந்த கட்டமைப்பை விரிவுபடுத்துகிறோம். அது 2026 தேர்தல் காலத்தில் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அதிகாரத்தை நோக்கி நகருவோம் அப்படின்னு நம்புகிறோம். அதை கடந்து இந்த திமுக அதிமுக சொல்லணும்னா, அதிமுக தமிழ்நாட்டை 31 ஆண்டுகள் ஆண்டிருக்கு, திமுக தமிழ்நாட்டை வந்து 25 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. இவங்க மாறி மாறி நீங்கள் யோக்கியமா, நீங்கள் சரியா, நீங்கள் ஒழுங்கா அப்படின்னு லாவணி கச்சேரி பாடுறாங்களே ஒழிய மக்களை ஏமாத்துறாங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கான அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய நெருக்கடியா ராஜ்மோகன் சொன்ன விஷயம் வரலையா? தாவேகா வரலையா? இப்ப இல்ல, பெரிய ஈர்ப்பு சக்தியா விஜய் வந்துடுறாருன்னு அந்த மாற்றத்தை ஸ்வீகரிக்கிற இடத்துல தாவேகா வந்துடலையா? அவங்க வந்து உண்மையிலே வந்து அவங்க 67 77 அப்படின்னு சொல்றாங்க. 67 தேர்தல் களம் அண்ணா வென்றாரு, 77 தேர்தல் களம் எம்ஜிஆர் வென்றாங்கிறாங்க. 77 எம்ஜிஆர் வென்றதுக்கு முன்னாடி 73 திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் மாயத்தவரை நடத்தி. அதே போல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சு. என்ன வாய்ப்புனா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டி போடுது. அதிமுக போட்டி போடாமல் பின்வாங்குது. நாம் தமிழர் கட்சி களம் காணுறோம், திமுக களம் காணுது. அப்போ அந்த தேர்தல் களத்தில் மாயத்தவரை நிறுத்தி அன்னைக்கு எம்ஜிஆர் பண்ணது போல விஜய் வந்து இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களம் கண்டிருந்தார்னா, அதில் களம் கண்டு வாக்கை நிரூபிச்சிருந்தார்னா நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லையே. இவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2021 ஆதரவு சொல்கிறாரு, மிதிவண்டி ஓட்டி திமுகவுக்கு விஜய் ஆதரவு தெரிவித்தார் அப்படிங்கிறார். அந்த கருத்து அடிப்படையில் பேசுகிறேன். 2021 அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு வந்து 7 விழுக்காடுக்கு மேலே பட்டுட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கே எங்கள் வாக்குங்கிறாங்க. அப்போ அன்னைக்கே 7 விழுக்காடு வாக்கில் பெற்றுட்டோம். இப்போ 8.2 விழுக்காடு வாக்கில் பெற்றிருக்கோம். இவர் ஆதரவு கொடுத்தாரு அந்த ஒளி வாங்கிய காட்டி அப்படின்னா இவங்களோட வாக்கு 1.2 விழுக்காடு தானே அப்படின்னு கேள்வி வருது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை விமர்சிக்க தொடங்கிவிட்டது. அப்போ அந்த களத்தில் விஜய்க்கான வாக்கு எங்கே போச்சு? அதில் அதிகபட்சமாக நோட்டாவுக்கு ஒரு 6000 பேர் ஓட்டிருக்காங்க. அதான் விஜய்க்கான வாக்கான்னு கேட்குறேன். கூடுதலாக ஒரு கேள்வியும் அண்ணனுக்கு நான் எழுப்பன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கம், ஊழல் மயம் இதை மையமாகப்படுத்தி தான் திமுக இருக்கிறாங்க. திமுகவோட கோட்பாட்டோடு அண்ணன் ராஜ்மோகனுக்கு தாவேக்காவுக்கு முரண்பாடு இல்லை. திமுகவோட செயலாக்கத்தில் ஊழல் மயம், குடும்ப ஆதிக்கம், அந்த வாரிசு அரசியலுங்கிறது தான். அப்போ வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கம் தான் பிரச்சனைனா நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கலாம். காங்கிரஸில் மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, ராகுல் காந்தின்னு 5 தலைமுறை இருக்குது. 5 தலைமுறையாக குடும்ப ஆதிக்கம். அங்கே ராகுல் காந்தி வாரிசு அரசியல் தான். அதே போல் காங்கிரஸ் மீது ஊழல் மயம் குடிச்சாட்டு இருக்கு. அந்த காங்கிரஸ் குடித்தான உங்கள் பார்வை என்ன? அப்போ நான் கேட்குறேன். அப்போ அந்த வாரிசு அரசியலில் குடும்ப ஆதிக்கத்தை தாவேக்கா விமர்சிக்குமா, எதுக்குமாங்க கேள்வி எழுப்புறேன். இப்போ 2026 தேர்தல் காலத்தில் அவங்க வந்து இந்த தேர்தல் காலத்தில் அவங்க தோத்துட்டாங்கன்னா 31 வரைக்கும் கட்சி போகாது, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு தேர்தலுக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கிற இந்த வேலையில், 6 மாதம் இருக்கிற இந்த வேலையிலேயே விஜய் வந்து ஒரு தடவை தான் வருவேன், நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவேங்கிறாரு. 2026 தோத்துட்டாங்க. நீங்க முடிங்க, நான் பதில் சொல்றேன். அப்ப வந்து தாவேக்கா வந்து பெரிய நாங்க பொருட்டா நினைக்கல. இங்க ஊடகங்கள் திரும்ப திரும்ப அவங்கள பேசி 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 பூதாகரப்படுத்துறதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பிரசாந்த் கிஷோர். அவர் சொன்னார், பீகார்ல எங்களுக்கு சன் சுராஜுக்கு தான் போட்டினார். போராடம் பூரா மக்கள் வெள்ளம், போராடம் பூரா வந்து பெரிய செல்வாக்குங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனா என்னாச்சு, 4 விழுக்காடு கூட வாக்கு பெற முடியல. பிரசாந்த் கிஷோர் திரைக்கு பின்னால் இருப்பவர், விஜய் திரைக்கு முன்னால் இருப்பவர். எல்லாருக்கும் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் தோல்வி அடையலங்கிறாங்க. எம்ஜிஆர் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் தோல்வி அடையல. ஆனா புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எம்ஜிஆர் தோத்து போனார். 1980 பார்லிமெண்ட் பொதுத் தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக 38 இடத்துல தோத்து போச்சு.
அதே போல தமிழ்நாட்டில் உள்ளாட்சி இடங்களில் எம்ஜிஆர் தலைமையான அதிமுக தோத்து போய் எம்ஜிஆர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு. இவ்வளவு இருக்கு, ஆனா தோல்வியே அடையல அப்படிங்கிறாங்க. வசீகர தலைமையில என்ன வசீகரம்? தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலமேல்னு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு ஆடு அடிச்சிச்சு. அந்த ஆட்டை வந்து ஊர் ஊரா கூட்டு போனாங்க அன்னைக்கு ப்ரமோஷனுக்கு. அந்த ஆட்டை பார்க்க தமிழ்நாட்டில் கூட்டம் வந்துச்சு. விஜய்க்கு வராதா? கூட்டம் வரும், ஓட்டாக மாறாது. முதல் நாள் கட்சி தொடங்கும் போதே 2026 வரைக்கும் நம்ம கட்சியை முதல்ல உள்ள டெவலப் பண்ணணும், 2026 தான் இலக்கு என்பதை தெளிவாக சொல்லிட்டோம். அப்புறம் 2021ஆம் ஆண்டு அவர் சைக்கிளில் போன அன்னைக்கு, வாக்குச்சாவடிக்கு போன அன்னைக்கு மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்தினுடைய ரிப்போர்ட்டரை நேரில் கூப்பிட்டு, இன்னும் அந்த காணொலி இருக்குது, மிஸ்டர் விஜய் இஸ் அ வெரி கிரேட் பர்சனாலிட்டி, ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் டீசல் ப்ரைஸ் ஹைக், பெட்ரோல் விலை ஏற்றதுக்கு அது அகெயின்ஸ்டாகவும் டீசல் விலை ஏற்றதுக்கு அகெயின்ஸ்டாகவும் எங்களுக்கு ஆதரவாகவும் சைக்கிளில் போகிறான்ற அந்த நரேட்டிவை நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறத விடுங்க, என்ன ஆதரவு எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கோட்டு படத்தில் மைக்கை வச்சு ஒரு பாட்டு தான் வந்தது, தளபதியின் ஆதரவு பெற்ற ஒலிபெருக்கி சின்னம்னு நாம் தமிழர் தம்பிக்கு ஆதரவு எடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் உங்களுக்கு வந்து நண்பனா இல்ல வந்து எதிரியா, அதுக்கு தோழமை சக்தியா இல்ல விரோதமா? அந்த வார்த்தையை கடைசியில் வச்சிருக்கேன், பகை முரணா? சொல்லிடுறேன். உன் சமையல் அறையில் உப்பா சக்கரையான்னு கேட்குற மாதிரி அந்த வார்த்தையை நான் கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொன்னாப்புல வந்து என்ன ஆட்டுக்கார அலமையில் ஆட்டை பார்க்க கூட தான் கூட்டம் வந்தது, அந்த கூட்டம் கூட மற்றவங்களெல்லாம் வரலையேன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஆனால் கூட்டம் ஓட்டா மாறாதுனாரு, அது காலம் பதில் சொல்ல நான் கண்ணால பார்க்குறேன், வெறும் கூட்டம் கிடையாது அது. அவர் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி தயாநிதி மாறன் பேசினா தெரியுது. இவர் கூப்பிட்டு அந்த மேடல பேசினா ஆதரிச்சுனா எங்க தலைவர் சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு, நன்றி உணர்ச்சி இல்லையா திமுக நோக்கி கேட்கிறாரு. அவங்க தலைவர் என்ன சொல்றாரு, 1969க்கு பிறகு திமுகவோட தலைமை சரியில்லைங்கிறாரு. 69க்கு பிறகு திமுக தலைமை சரியில்லைன்னா 2021 திமுகவுக்கு ஏன் ஆதரவு கொடுத்தீங்க கேட்கிறேன். நான் தயாநிதி மாறன் சொன்னதை வச்சு சொல்லல, ஆதரவுனா நீங்க கூப்பிட்ட மேடம் சொன்னார். ஆதவர்ஜுனா சொன்னதை திரும்ப நான் பல விவாதங்களில் தம்பி சுட்டி காட்டுறதை நான் திரும்ப சொல்றேன். இந்த ஆதாயத்தை எடுத்துக்கொண்டது திமுக. நாம் தமிழர் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் திமுக. நான் சொல்றேன், மறுக்கிறேன். நான் தளபதியினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் ஒலிபெருக்கி நான் சொன்னேன். எத்தனை பேர் சொன்னா இருக்கு? தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் ஒலிபெருக்கி நம்ம பேசலாம், கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்காக எனக்கு இப்ப நீங்களே சொல்லிடுங்க. சைக்கிள் வந்து அவர் ஓட்டிட்டு போனதுக்கு காரணம் உடற்பயிற்சிக்காக மட்டும் தானா? திமுக ஒலிபெருக்கி இல்ல இல்ல நீங்க சொல்லாத வார்த்தை இருங்க. திடீர்னு பாஜக நாம் தமிழர் கூட்டணியில வரீங்க, இருங்க. அதான் மேடம் நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க, உங்க கொள்கை என்னன்னு எனக்கு புரியல. 2021ல நாங்க அரசியல் கட்சியும் தொடங்கல, ஆதவர்ஜனா எங்க கட்சியிலயும் இல்ல, எங்களோட நீங்க வந்து பொறுப்பு இல்ல. பேரும் பேசுவதுதாமா உரை மட்டும் வருது, பதில் சொல்ல மாட்டேன். ஆதவர்ஜனா அவர்கள் சொன்னதை நான் பதில் சொல்ல விடுங்க. சைக்கிள்ல அவர் அந்த மனிதர் வந்ததே தயாநிதி மாறன் கிட்ட போய் அவர் சொன்னாரா நான் ஆதரவு தரேன்னு? எப்படியாவது அப்படிதான் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? தயாநிதி மாறன் அவருக்கு ஆதரவா பயன்படுத்திக்கிட்டார். ஒலிபெருக்கி சின்னத்தை அவங்க ஆதரவா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே போல ஆதவர்ஜனா சொன்னது பொய்யா? அதாங்க ஆதவர்ஜனா போய் சொன்னாரா? நான் போய் சொன்னான்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் ஆதவர்ஜனா சொன்னது திமுக அந்த ஆதாயத்தை பயன்படுத்தி கொண்டு நன்றி உணர்ச்சி எல்லாம் கேட்டாரு. அவர் ஆதரவு கொடுத்தோம், நன்றி உணர்ச்சி எல்லாம் கேட்டாரு. நாங்க எப்படி ஆதரவு கொடுக்கணும்? அப்ப கட்சியே இல்லை, ஆதரவு எடுத்துக்கொண்டார்கள். தளபதி சொன்னார், உங்க தலைவர் சொன்னார். ஏன் பொது சேவை சொல்றேன், நாங்க ஆதரவு கொடுத்தோம் கொடுக்கல கட்சியே இல்ல, ஆனா ஆதரவு எடுத்துக்கொண்டு நன்றியே இல்லாம இருந்தாங்க திமுக. இந்த முதல் சுற்றுல சொல்லிட்டு அடுத்த சுற்று எப்படி இருக்கும்னு விளக்கலாம்னு இருந்தேன். அடுத்த சுற்று இப்படிதான் இருக்க போகுது, காரசாரமா தான் இருக்கும். குறுக்கு விசாரணை தான் இந்த சுற்றினுடைய மையமே. அது ரொம்ப சிறப்பா இடும்பவனம் கார்த்திக்கும் ராஜ்பவனும் எனக்கு வேலையே இல்லாம செஞ்சுட்டாங்க. ஒரு பலத்த கரோலி கொடுக்கலாம். எல்லாருமே எந்த இடையூறும் இல்லாம பேசி இருக்கிறாங்க. அதுல நிறைய சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள், விளக்கங்கள்னு இருக்கு. அப்படிதான் இந்த சுற்று அமைய போகுது. முதல்ல தொடங்கின சூர்யா குறுக்கு விசாரணை சுற்று, நீங்க பேசலாம். சுருக்கமா கேள்வி பதில்னு போறப்ப இன்னும் சுவாரஸ்யமா. அடிப்படையில் அக்கா பேசும்போது சொன்னாங்க, சிவசங்கரி அக்கா 30 ஆண்டுகள் ஆண்டோம், 32 ஆண்டுகள் ஆனோம், அதெல்லாம் வரலாறு. எஸ், வரலாறு மறுக்கல. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிந்தைய வரலாறு என்ன அப்படிங்கிறத முன் வச்சு தான் இன்னைக்கு ஆளுமை மிக்க தலைவராக எங்களுடைய தலைவர் நிற்கிறார். எதிர்த்து யாரும் அந்த ஆளுமையோட இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னேன். ஒன்று. இன்னொன்று, கலைஞரை கொச்சைப்படுத்துகிறீர்களான்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. ஒரு விஷயம் அக்காவுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா பெயரை வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது சட்டமன்றத்தில். அந்த தீர்மானத்தை ஆளுநர் கிடப்பில் வைத்து ரிட்டர்ன் அனுப்புகிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைப்பதற்கான தீர்மானத்தை 2வது தடவை ரீபாஸ் பண்றோம்.
அப்படி ரீபாஸ் பண்றதுக்கான பவர் இந்த அசெம்பிளிக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்காக ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தி விட்டு வெளியேறியவர் தான், சட்டமன்றத்தை விட்டு வெளில போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நான் சொன்னது அன்னைக்கு பவர் இல்லாம இருந்தோம், இன்னைக்கு பவர் மீண்டு வந்துருச்சு. அதுக்கான கட்டுக்கோப்பான கட்சியை கொடுத்துட்டு போனது கலைஞர் தான். அதுதான் அடிப்படை. சிவசங்கரி இல்ல சுருக்கமா கேள்வி பதில். இல்ல அதுக்கு ஏற்கனவே அருண்மொழி தேவன் வந்து சட்டசபையிலே அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சிட்டோம் சார். அவர் இல்ல வெளிநடப்பு செஞ்சோன்றார். அதை நான் வந்து முற்றிலுமா மறுக்கிறேன். இன்னொரு விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. அதாவது ஒவ்வொரு ஆட்சியும் வந்து எதை சார்ந்து இருக்கும்? மக்கள் சார்ந்து தான் இருக்கும். இவங்க கொள்கைன்றாங்களே, என்ன கொள்கையை முன்னெடுத்து மக்கள் கிட்ட போனாங்க, என்ன நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு மக்கள் எத்தனை பிரச்சனைகள்ல இருக்காங்க, யாராவது எந்த துறையிலாவது ஊழல் இல்லாமல் இருக்கான்னு சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நடந்த குடிநீர் வழங்கல் நகராட்சியில் 2569 இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, போட்டிருக்கீங்க. அது KN ரவிச்சந்திரன் வேறொரு வழக்குக்காக போகும்போது இந்த ஆவணங்கள் கிடைச்சிருக்குன்னு இடி வந்து கடிதம் வந்து பொறுப்பு டிஜிபிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எத்தனை இளைஞர்களுடைய கனவை சிதைச்சிருக்கீங்க. அதுக்கு 2 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேராவது அந்த தேர்வை வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஊழல் 888 கோடி ஊழல் சார். ஊழல் பத்தி டாஸ்மாக பத்தி 1000 கோடி. இன்னைக்கு என்ன விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் எத்தனை கொடுத்திருக்கீங்க? டெல்டா கொந்தளிச்சு போயிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு முதல்ல டாஸ்மாக் வழக்கு அப்படின்னாங்க. அந்த வழக்குக்கு மூல வழக்குன்னு ஒன்னு இருக்குன்னு, பிரிடிகேட் அஃபென்ஸ். அந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் எது? எல்லா வழக்குகளுமே அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற 42 வழக்குகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள். அதன் அடிப்படையில் வந்து திமுக ஆட்சியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இடி என்ன பண்ணுது? நிறுவனத்தை எனாக்ட் பண்றாங்க. நிறுவனத்தை ஒரு குற்றவாளியா சேர்த்து இது பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு இப்ப இடைக்கால தடை வாங்கி வச்சிருக்கோம். லீகலா தான் தடை வாங்கி வச்சிருக்கோம். ஒன்னு. ரெண்டாவது, அதை எப்படியாவது தடையை நீக்கணும்னு இடி முட்டி மோதுது. அவங்க பக்கம் வேலிடிட்டியே இல்லாததுனால உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒவ்வொரு ஹியரிங்ல அவமானப்பட்டு இருக்காங்க. இன்னொன்னு, அதே பழிவாங்கல் நடவடிக்கை தான் இந்த நகராட்சி நிர்வாகத்துறை விவகாரத்திலையும். அதுல எங்கேயாவது இவங்க எடப்பாடி பழனிசாமி சரி அதிமுக சரி 888 கோடிங்கிறாங்க. ஒரு லீக்டு டாக்குமெண்ட் வச்சுட்டு சொல்றாங்க. அந்த லீக்டு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல 888 கோடிங்கிறது இருக்கா? அப்படியே தாண்டி சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இப்ப வந்து கொடுத்து ஏமாந்துருப்பாங்கல்ல, இல்ல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு புகார் வந்திருக்கா? இடி பழி வாங்குறதுக்காக நடக்குது. மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்லிடுறக்கா, அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. மூணாவது கேள்வி என்ன கேட்டாங்க? டெல்டா விவசாயிகள் பத்தி சொல்றாங்க. டெல்டா விவசாயிகள் பற்றி பேசுவதற்கான அருகதை அதிமுக இல்லை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட மாநில அரசு கொடுக்கக்கூடிய நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ஒரு தடை கூட உயர்த்தாத ஆட்சி அதிமுக. 4 வருஷம் உயர்த்தி இருக்கோம். இடி வந்து எல்லா ஆவணங்களுமே இதை திட்டமிட்டு செய்ததா சொல்றாரு. அந்த KN ரவிச்சந்திரன் மீது ஒரு பேங்க் வழக்கு, ஒரு பேங்க் மோசடி வழக்குக்காக போகும்போது தான் இந்த ஆவணங்கள்லாம் கிடைச்சது. இவர் என்னவோ பழிவாங்கல் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் எலக்ட்ரானிக் டிவைஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் யாராருக்கு போச்சு என்னென்ன போச்சுன்னு பொறுப்பு டிஜிபி கிட்ட கொடுத்துருக்காங்க சார். இன்னும் அவர் போடலை. இன்னும் சிஎஸ்ஆர் கூட எஃப்ஐஆர் போடாதனால சொல்றீங்க. அவர் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். RS பாரதி வாபஸ் வாங்குறாரு. அந்த வழக்க நாங்க வேற வகையில பேஸ் பண்ணிக்கிறோம். நாங்க பேஸ் பண்றோம். இருங்க. இப்போ திமுக அதிமுக அப்பலுக்கற்ற ஊழலற்ற ஒரு தத்துவ இயக்கத்தை, தத்துவ அரசியல் இந்த மண்ணில் நடத்தி இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு மாநிலம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து அமைதியாக குடியேறி வாழுகிற வாய்ப்பை, வசதியை தந்த 2 கட்சி ஆட்சி நம்ம அரசியல். இதில் அதிமுக தான் ஊழல் செய்து இருமா கஸ்தூரிமா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும்ல. ஆந்திராவில இருந்து காய்கறி விக்கிறதுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க சார் தமிழ்நாட்டுக்கு. அமைதியா சமூக விரோதிகள் இருமா, ஒரு குற்றவாளி 2 குற்றவாளி திருவண்ணாமலை மணிப்பூர்ல கிட்டத்தட்ட இவங்க ஆட்சியில 19 காவலர்கள் கைது பண்ணிருக்காங்க. இருமா இருமா விஜயலையா ராஜ்மோகன் சேர்த்துட்டா ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்ல இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு ஒவ்வொருத்தரா பேசலாம். எங்க ஆட்சியில ஒவ்வொருத்தரா தனியார் அவர் பேசினா அடுத்த பார்ட்டாபி போயிடுவாங்க. நீங்க வாங்க அது பேசுங்க. சேர்த்து தான் பேசுறேன். எனக்கு சேர்த்து பேசாதீங்க சார், தயவு செஞ்சு. இருமா ஐயா,
இப்போ பாஜக இப்படி நம்ம மாறி மாறி ஊழல்னு சொல்லிக்கிறோம். இடி வரும், சிபிஐ வரும், அப்புறம் பாஜக அவனுடைய நடவடிக்கையில் மீறி எந்த கட்சி பாஜகவுக்கு எதிராக பேச முடியாது. எங்கள் விஜய் இது தமிழக வெற்றி கழகத்து வரைக்கும் சிபிஐ வந்துருச்சுன்னா ஏதாவது இந்தியாவில் இருக்க ஒரு கட்சி பாஜகவுக்கு எதிராக பேச முடியாது. இப்போ நம்ம திமுக அதிமுக மேல ஊழல். ஏன் சார் ஒரு நிமிஷம் அம்மா ஏன் பேச முடியாது? பேசி முடிச்சு சொல்றேம்மா. மடியில பயம் இல்லனா வழியில கணம் அதே மாதிரி அப்ப நீங்க பாஜக இருமா இருமா அதே மாதிரி நீங்க எதிர்த்து பேசினா என்ன ஆயிரும்? உங்களால பேச ஏன் முடியல? இருமா ஒரு நிமிஷம் கார்த்திகாதி வருவிடா. ஐயா, இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஊழல்ங்கிற பேரில் தான் இந்த மத்திய அரசாங்கத்தை கட்டுப்படுச்சு. குறிப்பாக நீங்கள் ஹரியானாவில் ஓம் பிரகாஷ் சௌத்தாலா இருந்தாங்க. பீகாரில் ஒரு மிகப்பெரிய சமூக நீதி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கலைஞர் இருந்தாங்க, புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, அங்கே சிவசேனா இருந்துச்சு. இப்போ நீங்கள் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரையா இருந்தாங்க, சரத்பவார். இதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் நாடு முழுக்க கெஜ்ரிவால் வரைக்கும் ஊழலுக்கு எதிராக போராடிய ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சர் வரைக்கும் சிறையில் அடைத்து ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தின இந்த பாஜக, இடி, வருமான வரித்துறை. இப்போ நம்ம போய் திமுக அதிமுக மாறி மாறி ஊழல்னு இவ்வளவு உறக்க சொல்கிறப்பல கஸ்தூரியப்பா சந்தோஷப்படுறாங்கல்ல. இந்த எஃப்ஐஆரை வச்சு தான் நம்மளை கொண்டுட்டு போய் சிறையில் அடைச்சிடுறது. இப்போ நம்ம கூவத்தூரில் 122 பேர் நாங்கள் சிந்தாமல் எங்கள் சின்னம்மாவை முதலமைச்சர் ஆகிறோம். அடுத்த நாள் தூக்கிட்டு போய் இவங்க வச்சு ஜெயிலில் வைக்கிது. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரவே இல்லை. எடப்பாடியா வச்சிங்க. இப்போ எடப்பாடியா மேலே வழக்கு. எடப்பாடியா பேசுங்க. நீங்க வந்து ஜனநாயகத்துக்கு முரணா பேசுறதை என்னைக்குமே பாஜக ஜனநாயகத்தை பத்தி பேசலாமாமா? ஏமா ஜனநாயகத்தை ஒழிக்கிற ஒரே கட்சி பாஜக. சர்வாதிகாரத்தை கொண்டுட்டு வந்து நிறுவி ஒரு கட்சி ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கணும் சொல்ற கட்சி பாஜக. கட்சியை பத்தி விமர்சனம் பண்றத தனியரசு அவர்களுடைய தனி ஊழல். இங்க பாருங்க, திருமதி சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனப்போ என்ன மோடி நேரா போய் ஜெயில ஜெயலலிதாவோட உலகத்துல யாராவது ஒரு நேர்மையான அரசியல்வாதி பார்க்க முடியுமாமா? ஏன் சிறையில் அடிச்சீங்க? வழக்கு சிறையில் அடைக்கிறது. அவர் ஆரம்பத்துல இருந்து இத்தனை நாட்களாக திமுகவின் ஊதுகுழல் இன்னைக்கு அதிமுக புல்லாங்குழலா மாறி இருக்கு. ரசிக்கிறேன் அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் யார மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய என்னுடைய ஆறுகிற உறவுகளுக்கு சொல்றேன், எங்க ராஜ்மோகனையா சொல்றேன். இப்ப நாங்க ஜிபிஐ கிட்ட நம்ம வழக்கு போயிருக்குல்ல, இங்க பெரிய கட்சி தலைவர் எல்லா சேனலையும் நான் என்ன சொல்றேன்னா, இல்ல கஸ்தூரி அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஊழல் எல்லாம் தாண்டி பாஜகவை அபாயம்ன்றார். ஈடியை வச்சு மிரட்டக்கூடிய கட்சின்றத மேல வைக்கிற அதிமுக இளையர கூடாது, தாவேகாவும் இளையாய் கிடக்குது. தனியாரசு அவர்கள் உங்களுடைய வட்டமேசை வாய்ப்பை ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. தென்னை மரத்துல ஒரு குத்து, பனைமரத்துல ஒரு குத்து சரியா போட்டு அந்த இல்ல இன்னொரு நாதாக்கா தாவேக்கா பாஜகவை தவிர இங்க இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சு அவரா தொண்டர்கள் வரைக்கும் போய் எல்லாரும், ஏன்னா தேர்தல் வந்துகிட்டு இருக்கு, அவர் வந்து அந்த ஒரு ஒன் மேன் ஆர்மி, அந்த ஒன் மேன் ஆர்மி எந்த தலைவர் பக்கத்துல போய் சேர போகுதுங்கிறது அவர் பாஜக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்துறார். ஓகே, அதுல இருந்து பேசுங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுங்க. நம்ம அத அவருடைய எந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து சொல்லல, நம்ம தவறு சொல்லல. ஆனா ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு எதை சொல்றாரு? பீகார்ல இன்னைக்கு தோத்து போன மகாகட்பந்தனுடைய பேச்சுக்கும் தனியரசு அவர்களுடைய பேச்சுக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல. நாங்க வந்து இப்ப மக்களை நம்புறோம், நாங்க வந்து இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு எல்லாம் பேச வேண்டியது. தோத்து போனதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தான் எங்களை தோக்கடிச்சிட்டாங்க. அப்ப நான் கேக்குறேன், நீங்க அந்த அளவுக்கு நீங்க தான் சார் ஜனநாயகத்தை இருங்க சார், இருங்க வேணாம் சார், கொஞ்சம் இருங்க, நான் முதல்ல சொல்றேன். அந்த அளவுக்கு மக்களை வந்து நீங்க வந்து என்ன அவ்வளவு மோசமா போச்சா ஜனநாயகத்தை? ஒரு மக்கள் பெருவாரியான பெரும்பான்மையான ஓட்டை போட்டு அமோக ஆதரவு கொடுத்து அறுதி பெரும்பான்மை கொடுத்து எதிர்க்கட்சி ஒழிச்சு ஜெயில வச்சிட்டீங்கல்ல, கெஜ்ரிவால் ஜெயில இருந்தாரு. முதல் தலைமுறையினர் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ராஜ்மோகன் சகோதரர் சொன்னாங்க. முதல்ல உங்க தலைவர் வெளியே வர வேணும் சார்.
அவர் வந்து ஆதரிக்கிற கஸ்தூரி அவர் வந்து தனியாக கை தட்டி தனியார் சனங்களை சேர்த்து பதில் சொல்லுங்க. எங்க தலைவர் வெளில வரணும் நீங்களே, எங்க தலைவர் வெளில வரணும் நீங்களே. தூய்மை தொழிலாளர் போராட்டத்தின் போது அல்லது இந்த துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் அல்லது பரந்தூர் விவசாயிகளா இருக்கட்டும், அந்த சங்க நிர்வாகிகள் கான்டாக்ட் நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள. யாரையாவது நாங்க கம்பல் பண்ணி கூட்டு வந்தோமா, இல்ல இங்க பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க சுய விருப்பத்தோடு வந்தாங்களா? மக்கள் விருப்பத்தோடு வந்து அந்த தலைவரை பார்த்துட்டு போறாங்களே தவிர அவர் வெளியிலேயே வராம உள்ளேயே இல்ல, மணிப்பூரே போகாம டெல்லியில இருந்த மாதிரி அப்படி இல்ல. இல்லம்மா பதில் நிறைவு செய்ய விடுங்க. நிவாரணம் கொடுத்தீங்களா? அதுவும் தானா தான் வந்தாங்களா? அவங்க கிட்ட அவங்க கான்டாக்ட் வேணா நான் தரேன். அவங்களும் தானா வந்தாங்க, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுனாங்க. அவர் இங்க வந்தா கூட பாதுகாப்பு இல்லானாங்க. இன்னும் அவங்க மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதையெல்லாம் தலைவர்கிட்ட மனமிட்டு பேசணும்னாங்க. ஒரு நாள் ராஜ்மோகன் எனக்கு ஒரே ஒரு விளக்கம், இது எல்லா வாதங்கள்ல இருக்கிறதுனால எல்லாருமே அப்படிதான் விரும்புறாங்களா? தலைவரை நீங்க அங்கேயே இருங்க, நாங்க உங்களை வந்து அதோட அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இந்த மக்கள் சந்திப்புலாம் நான் போகும்போது நாம கேட்கறது என்ன தெரியுமா? அரசியலை தாண்டி சீமானனுக்கோ அதிமுகக்கோ பாஜகக்கோ ஒரு அன்பயாஸ்டு நிர்வாகம் தான் நாம கேட்கிறோம் பாதுகாப்பு விஷயத்துல. நான் பர்சனலா பெரம்பலூருக்கு போன போது அத்தனை கூட்டத்தை அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 நிமிஷத்துல கடக்க முடியும். பல வாட்டி கடந்தவன் நான். 1 மணி நேரமா ஏன் தெரியுமா நகர முடியல? நான் பெயர் குறிப்பிட விரும்பல. அங்க பல காவல்துறை அதிகாரிகள் நிறைய கேள்விகள் இருக்குதுல. இல்ல கேளுங்க, நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இந்த கேள்வியை கேளுங்க. இல்ல அந்த கேள்வி இப்ப கஸ்தூரி அம்மா கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். இப்ப அவர் வரதான் போறாரு, மக்களை சந்திக்க போறாரு, வரத்தான் போறாரு. எங்க வர விடுறீங்க? எங்க வர விடுறீங்க? நாள்ல இருந்து நாம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன நான் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய சுருக்கமா இருக்கணும் மேடம். இப்ப நானும் கேள்வி வச்சிருக்கேன். ஆனா நீங்க பதிலை விட அதிகமா நீங்க கேட்ட கேள்வி வெளியில வரணும் நீங்க. வெளியில வரணும் நீங்க. வெளியில வரணும் நீங்க. விஜயன் சார் நான் கேக்குறேன். வெளியில வரணும்னு அவங்க கேட்டாங்க. வெளியிலேயே வரக்கூடாதுன்ற நிலைப்பாடு எங்களுக்கும் கிடையாது. சரி, ஆனா பாதுகாப்பு குறைபாடு இருக்க கூடாதுங்கறத நாங்க ஒரு கட்சி நாளைக்கு தமிழ்நாடு ஆள போற கட்சின்னு நீங்க முன்வைக்கிறீங்க. ஒரு மரண நிகழ்ச்சிக்கு இல்ல அதாங்க நானும் சொல்றேன். அதான் சொல்றேன். தவறு தவறு கஸ்தூரி ஒரே ஒரு நிமிஷம். உங்க பாதுகாப்பு தான் தவறு அப்படி கிடையாது. மக்கள் பாதுகாப்புக்கு தான் சொல்றோம். இல்ல மக்கள் பாதுகாப்புக்கு இல்ல அசம்பாவிதம் நடக்க கூடாது தான் அந்த நிலைப்பாடு எடுத்தோம். அது அரசியல் ரீதியா விமர்சனத்துக்கு ஆளாகும். ஒரே ஒரு கஸ்தூரி விஜய் அவர்கள் வர வேணாம். நீங்க எங்க வரல? நாங்க இருந்த உங்களுக்கு தெரியுமா? நாங்க இருந்த உங்களுக்கு தெரியுமா? நீதி உச்சநீதிமன்ற விசாரணையில நாங்க அங்க இருந்தோம். உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆனந்த் அவர்கள் எங்க? விடிய விடிய அங்கதான் டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவரால நீங்க கரூருக்கு வர முடியல. நீதிமன்ற மேற்பார்வை ரொம்ப நேரமா அமைதி காக்குறேன். நாங்க இருந்தேன், அங்க இருந்தங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கஸ்தூரிமா நீங்க இடுபாட பேசிட்டு ஒரே வார்த்தை தான். ரொம்ப நேரம் காத்துங்க. நீங்க விஜய் பத்தி இவ்வளவு சார்ஜ் பண்றீங்கல்ல, கட்சி பாலிசி பேர்ல விஜய் ஆதரிக்கிறாங்க. விஜய் அவர்கள் மிகப்பெரிய ரசிகை. நான் மிகப்பெரிய ரசிகை. நான் என்ன கேக்குறேன்னா ஒரு போன்ல இந்தா இப்ப இங்க கார்த்திகேயன் வருது போன் அறிக்கை கூட கொடுக்க முடியல. ராஜ்மோகன் அவர்கள் நீங்க இருந்தீங்க சார். கஜாபுரம் இல்ல கஸ்தூரி களத்துல ஒவ்வொரு தடவை இருந்தபோது நான் உங்க சால்வ் பண்ணிருக்கேன். கஸ்தூரி இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட தனியரசு சொன்னார், உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். உங்க கட்சி பாலிசி படி, இன்னும் சொல்லணும்னா திரு நயினார் நாகேந்திரன் பாலிசி படி அவர் விஜயை விமர்சிக்கிறது இல்ல, நீங்க எகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. ஐயா நாங்க விஜய் அவர் டிஃபெண்ட் பண்ணார். கரூருக்கு ஏன் வரலன்றத உயிர் பாதுகாப்பு இருக்கு, அச்சுறுத்தல் இருக்கு. ஐயா மறுபடியும் கேக்குறேன், நீங்க எதிரா பேசுறீங்க. அவங்க எதுவும் பேசல, அவங்க பேசுறாங்க. அத பத்தி ஏன் அப்படினா அவங்க பேசுறாங்க. நம்ம நாளைக்கு பாஜக இருக்கணும்ங்கறத சொல்றாங்க. நீங்க பாருங்க, அவங்க நன்றி என்னுடைய அரசியல். அதே மாதிரி விஜய் விட கஸ்தூரியமா பெரிய ஸ்டார் தான். நீங்க விஜய் வரணும். அவர்கள் வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நான் யாரும் வரணும் வரலங்கிறது இல்லைங்க. அடிப்படையா கூட்டணி பலம் இல்லாம தனியா அவங்களால செயல்பட முடியலங்கிறது இங்க தெல்ல தெளிவா என்னங்க அவ்வளவு ஊழல் அப்படின்னு பேசுறாங்க. நீர்ப்பாசனத்துறையில வந்து 70,000 கோடி ஊழல் பண்ணாரு அஜித் பவார்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை குற்றஞ்சாட்டது. பாஜக தலைவர் பெருமளுக்கு பேசுறாங்க. திரும்ப அதே அஜித் பவாரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதை நான் வந்து விமர்சிக்கிறேன். திமுக விமர்சிக்குது. திமுக என்ன சொல்கிறாங்க, வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் அந்த விமர்சனத்தில் முழுமையாக உடன்படுறேன். அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷினில் போட்டாங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நான் முடிச்சிடறேன். இல்லை நான் முடிச்சிடறேன். 2016 தமிழ்நாட்டில் வந்து 2 பொது தேர்தலில் 2 தொகுதி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. ஒன்று வந்து அரவக்குறிச்சி, ஒன்று தஞ்சாவூர். அப்போ ஜனநாயக படுகொலை அப்படின்னு மிக கடுமையாக விமர்சனம் பண்ணது திமுக.
அரவக்குறிச்சியில் அதிமுகவோட சட்டமன்ற வேட்பாளர் இருந்தது இதே செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பணமதிப்பிழப்பு சமயத்தில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டப்ப அன்புநாதங்கிற பினாமி வீட்டில் பணம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாங்க. அன்புநாதன் யாரோட பினாமி இன்னைக்கு திமுக சொல்லிச்சுன்னா செந்தில் பாலாஜியோட பினாமின்னு சொல்லிச்சு. அதே போல குளித்துறை தேர்தல் பரப்புள்ள அந்த கனவு எல்லாரும் பார்த்துருக்கலாம். மிக கடுமையான விமர்சனங்கள் வைத்தவர் தமிழ்நாட்டின் இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய எஸ் ஸ்டாலின். அந்த செந்தில் பாலாஜி எப்படி அப்பல் கட்டுறாரா மாறினாரு. இந்த கரூர் மரணங்களை பற்றி பேசினாங்க. அதெல்லாம் எனக்கு அதை பேசுகிறப்ப அளவு கடந்த உள்ள குமரலும் கோபம் வருது. ஏன்னா 41 பேர் இறந்து போன பிறகு தாவேக்காவை சேர்ந்த ஒரு நிர்வாகி களத்தில் இல்லை. அந்த மருத்துவமனையில் ஒருத்தர் வரல. எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டீங்க. அலைபேசி அணைச்சி வச்சுட்டு எல்லாம் ஊரை விட்டு போயிட்டீங்க. என்ன மனசாட்சி உடந்துக்கிட்டீங்களா நீங்கள்? இடுமானம் அவர்கள் கேட்கும்போது சொன்னார், திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டீங்க அப்படின்ட்டு. நீங்கள் அடிப்படையில் டிவிஎஸ்சிக்கும் இடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அவங்க கூட கேட்டாங்க சிவசங்கரி அக்கா, நீங்கள் டிவிஎஸ்சி வழக்கு போடலையா அப்படின்ட்டு. டிவிஎஸ்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அந்த அமைப்புக்கு அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ உங்கள் மேலே ஒரு வழக்கு போடுறாங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஜாமீன் வந்து கிடைச்சிடும். ஆனா இடி வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் தான் ப்ரூவ் பண்ணணும் குற்றமற்றவர் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நான் வந்து ஜாமீன் இல்லாம உள்ளதான் கிடக்கணும். இது அடிப்படை. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, வாஷிங் மிஷின்ல போட்டோம் அப்படின்னா அந்த வழக்கு அவர் மீது 2 வழக்கு இருந்துச்சு. ஒன்னு டிவிஎஸ்சி வழக்கு, இன்னொன்னு இடி வழக்கு. டிவிஎஸ்சி வழக்கு நாங்கள் அவர் கட்சி சேர்றதுக்கு முன்னாடியே செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆன பிறகுதான் கட்சியில சேர்றாரு. ஈடி வழக்கு இன்னும் முடியல. அப்ப அவரை நாங்க வாஷிங் மிஷின்ல போறதுக்கான எந்த பவரும் எங்ககிட்ட இல்லங்கிற. அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து அமைச்சர் இருந்தப்ப அவர் வந்து வேலை வாங்கி தந்து சொல்லிட்டு காசு வாங்கினாருங்கிறது அன்னைக்கு திமுகவோட அதுதான் இல்லன்னு டிவிஎஸ்சி சொல்லிடுச்சு. ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள் வரவரேன் நாங்க குற்றம் சாட்டணும் மறுக்கல. இன்னைக்கு ஆவணம் இருக்கு. அதுதான் டிவிஎஸ்சி இல்லன்னு சொல்லிடுச்சு. சட்டம் சொல்லட்டுங்க. அன்னைக்கு திமுக குற்றச்சாட்டு கருணாநிதியோட முகநூல் பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் பதிவு இருக்கு. ஆமா, அன்னைக்கு இருந்த ஆவணங்கள் அடிப்படையில் சொன்னா இன்னைக்கு அது இல்லன்னு டிவிஎஸ்சி சொல்லிடுச்சு. அது ஆவணத்தின் அடிப்படையில் சொன்னீங்களா? ஆவணத்தின் அடிப்படையில் சொன்னா டிவிஎஸ்சி ஆவணம் இல்லன்னுச்சு. அதனால சரி, 2016 இந்த மாசம் கணக்கு இல்ல மேடம். வழக்கு செட்டில் ஆன பிறகு நாங்க எங்க நிலைப்பாடு சொல்றீங்க. வழக்கு நடக்கும் போதே நிலைப்பாடு மாத்திக்கலாம். அமைச்சர்கள் மேல உயர்நீதிமன்றம் நான் சொல்றது செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு பேசிட்டு இருக்கோம். மத்த விஷயத்தை பத்தி நாம தனியா பேசலாம். ராஜ்மோகன் அந்த பதில் சொல்லி இந்த பதில மட்டும் நான் சொல்லி இந்த டாபிக்கே போவேனான்னு இருந்தேன். மேடம் ஆரம்பிச்சாலும் நான் சொல்றேன். என்ன சமாதானம் சொன்னாலும், என்ன சால்ஜாப்பு, என்ன ஒரு காரணங்கள் சொன்னாலும் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அப்படி நிகழ்ந்ததை எதுவுமே சரி பண்ண முடியாது நான் அறிவேன். அப்போ நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, உண்மை தெரியாமல் உண்மை என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்கிறேன், வருந்துறேன், அது பேச மன்னிப்பு கேட்கணும். அது தனியா இது வரைக்கும் 41 மரணங்கள் தார்மீக பொறுப்பு போச்சா, மொத்த தலைப்பை நோக்கி போச்சா, மன்னிப்பு கேட்கல. இதான் சொல்றேன். இது வரைக்கும் இதான் சொல்றேன். இப்ப நாம உடனடியாக அந்த நிவாரணத்தை கொடுத்திருந்தா காசை வாங்கிட்டு பேசினாங்க மக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ அப்படிதான் லேட்டா சொன்னதுக்கே அண்ணன் சொன்னார். பாத்தீங்களா, அண்ணன்னா அண்ணன் கிடையாது. சில பத்திரிகைகள் இல்ல பாத்தீங்களா, இது தவறு என்ன சொல்லுங்க, என்ன கூட திட்டுங்க மக்கள். இல்ல மக்கள் அப்படி சொல்லுங்க. இல்ல அப்படி சொல்ல வேண்டாம். ஐயா இருங்க. அது சாமானியர்கள், பாமரர்கள் சம்பந்தப்பட்டது. நானும் நீங்களும் கொடுத்தா பேர் நிவாரணம் இல்லனே. குற்றவாளியிடமிருந்து ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்டவர் சொல்லாம இருந்தா அதுக்கு பேரு என்ன? லஞ்சம் தானே அது, கையூட்டு தானே. அடுத்த நாளே அந்த நிவாரணத்தை கொடுத்திருந்தா இன்னும் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல நின்ன மக்கள் இருக்காங்க. இல்ல முடிவு இல்ல இதுக்கு மேல இந்த மரணத்தை சொல்லி நிறைய மன்னிப்பு கேட்கல விஜய். அப்படி நான் எடுத்திருந்தா இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில மாறியே இருக்காது. இதையே காமிச்சு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு நான் சொல்ல விரும்பல. ஒரு வரியோட நிறைவு செய்யல. நான் இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு வரியோட அப்படியே சம்ம பண்ணுங்க. இல்ல அதுக்குதான் கிட்டத்தட்ட தாவேகா மீது இருக்கிற பெரிய விமர்சனம். அவங்க பெரிய நீங்க நம்பிக்கையெல்லாம் சொன்னாலும் கூட கரூர் சம்பவம்ன்றது எல்லாராலும் விஜய் மீது ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறப்ப அதை கடந்து தாவேகா என்ன செஞ்சிட முடியும்? கரூர் சம்பவத்தில் 2 தரப்பு இருக்கு. நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களோட வந்து நின்ன எங்களுடைய மக்கள், எங்கள் சொந்தங்கள், அவங்களில் ஒரு குடும்பம் கூட நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லல. அது நான் வந்து இதுக்காக சொல்லல. இப்படிலாம் நீங்க கேட்கறதா சொல்றேன். முடிவு அவங்க கையிலே தரேன், தண்டனையா அவங்க கையிலே தரேன். அவங்க என்ன தண்டனை பணம் கொடுக்க கிடையாது. அது எவ்வளவு கொடுத்தாலும் அது சரியா பணத்தை பத்தி இருங்க. 10 லட்சம் இருக்கு சார். தனியார் சார், உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க திமுக கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய அரசு 10 லட்சம் கொடுத்தா அது பேர் லஞ்சமா? லஞ்சமா? அதையே ஏத்துங்க. இதை நீங்க ஏத்துங்க, அதையே ஏத்துக்கணும். உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் வரேன். அரசு பதில் கூட எனக்கு வேண்டாம்.
தனி அரசு சொல்லணும். ஆமா, அது சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களை தான் குற்றவாளி கூட்டத்துல நிறுத்துறாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க தான். வேற அதுக்கு சொல்லுங்க. அது சொல்லிட்டீங்கன்னா நான் சூர்யாட்ட போயிடுறேன். ஐயா இப்ப எல்லாருமேயா சார், நேரடி பதில் சார். நேரடி பதில். உங்களுக்கு தாமா சொல்றேன். லஞ்சமா இல்லையா? ஏமா அரசு கொடுத்தது லஞ்சமா இல்லையா? அதிமுகவின் மீதோ உங்களை கட்சி மீது ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் சொன்னது தமிழக வெற்றி கழகத்தை சொன்னா, எடப்பாடி சொல்லும்போது கூட இல்லாத சினம் ஒரு பத்து நியாயத்தை கேக்குறேன் சார். லஞ்சம் சொன்னீங்கன்னா 90 பேர் கள்ளச்சாராயத்துல துடிக்க இருந்தாங்க சார். அப்ப 10 லட்சம் கொடுக்குற இந்த அரசு, அது என்ன நிவாரண தொகை லஞ்சமா? ஒவ்வொருத்தரா பேசுங்க. தனியார் இருந்தாங்களே, அப்ப அரசு 10 லட்சம் கொடுத்துச்சு, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? இல்ல நேரடி பதில். நேரடி பதில் இல்ல 50 சொல்றேம்மா. நிவாரணமா அது அரசு கொடுக்குது. அதுல அங்க அரசு குற்றவாளி இல்ல, அக்யூஸ்ட் ஆக முடியாது. அரசு அல்லது சட்டம் ஒழுங்கு அதுல வந்து சரிவர பராமரிக்கப்படாதனால அப்பாவி மக்கள் கள்ளச்சாராயத்தை விற்பவர் குடிச்சவர் இருக்காரு, குடிச்சவர் இறந்துட்டாரு. இருமா அம்மா ஒரு நிமிஷமா. அந்த பாமர மக்கள் இறந்துட்டாங்களா? அதை விற்றவன் இருக்கார்ல, எத்தனை பேர் சிறையில் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? எத்தனை ஆண்டுகள் இருந்தா தெரியுமா? இன்னும் உங்க விஜய் எங்க ராஜ்மோகன்ல வெளியிருக்காங்கல்ல, ஒரு எஃப்ஐஆர் கிடையாதுமா, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் வெளி இருக்கிறது, அதுக்கு வெளி எது காரணமா? கஸ்தூரிமா இருமா சீரியஸான விஷயமா. அதை காத்தது யாரு? உங்க எடப்பாடி, இவங்க மோடி, இவங்க அமித்ஷா தான் இந்த விஜயை காப்பாத்துறாங்க. எப்படி 41 பேர் இறந்து போய் இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகம், மோடி, பிஜேபி ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த வழக்கு சிபிஐயில் இருக்கிறதுனால இப்ப விஜய் கரூர் வழக்கு மறுபடி நீங்க அரசு இயந்திரங்களுக்கும் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் குழப்ப பண்ணி அதை ஒரு கோணலாவே பேசுறீங்க. காவல்துறை தான் கரூருக்குள்ள ஊடுருவி கூட்டத்துக்குள்ள எப்படி சொல்றீங்க? இதே மோடியுடைய அரசுல தான் ஸ்டாலின் அவர்கள் பொள்ளாச்சி நீங்க இந்த கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றீங்க? அந்த மக்களே ஒண்ணு சொல்லலங்கிறீங்க. இப்ப கள்ளக்குறிச்சி மரணத்துல யாரும் திமுக சொல்லல, ஆனா திமுக தான் பொறுப்பு, திமுக தான் காரணம். நான் திமுக குற்றஞ்சுமத்துறேன். அதே போல நான் கேக்குறேன், நீங்க வர கரூர் மரணங்கள்ல விஷயத்துல இதுவரைக்கும் விஜய் பொறுப்பேற்கல. நாங்க வருத்தமா அதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன செய்யணும்? நாங்க சதி கோட் பண்ண நான் சொன்னா ஆலோசனை இந்த கட்சி பிஜேபி சொல்றாங்க. இப்ப இத பத்தி ஒரு டிபேட் இந்த கட்சி உண்மை வளருங்க, உண்மை வளருங்க. என்ன உண்மை வரப்போகுது? மக்கள் மனசுல 1000 சந்தேகங்கள் இருக்கு. மக்கள் மனசுல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்றேன். கேட்ட கேள்விக்கான நான் சொல்ற பதில வச்சு என்கிட்ட பேசுங்க. சாதி நடச்சானே அது நீதிமன்றம். அவர் எங்க கட்சி, எங்க புது சொல்றாரு உண்மை வரும்ங்கறாரு. அது நீதி கோட் பண்ணுகிறாரு. ஆமா, அப்படி இருந்தா உண்மை என்ன சரி? நீங்க ஏன் பண்றீங்க? மனசாட்சி இல்லாம களத்துல போயிட்டு தவறான விஷயம். இவ்வளவு முக்கியமான விஷயம் இப்படி நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றது தவறான விஷயம். குறிப்பா அண்ணன் லஞ்சன்ற வார்த்தையை இந்த தலைப்புக்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம பேசலாம். நான் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக யார் வெற்றி வியூகம் வைத்திருக்கிறார்கள், ஏன் நாங்க ஜெயிப்போம் அவங்க தோப்பாங்கன்ற அந்த தலைப்புக்குள்ள ஒரு சுற்று நான் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துறேன். சூர்யா, நீங்க தொடங்கு. அதாவது அக்கா சிவசங்கரி அக்கா பேசும்போது நாங்க வந்து எஸ்ஐஆர் வந்து நடக்குது, அதை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னாங்க. அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, எஸ்ஐஆர் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தையும் இழுத்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 157 நாள்ல ஜட்ஜ்மெண்டே வாங்கிட்டோம். அவர் உள்ள இருக்காரு. ஒருவேளை அதுல இன்னும் எக்ஸஸா யாரோ இருக்காங்க அப்படின்னு அதிமுக கருதினால் ரிவ்யூ பெட்டிஷன் போடுறதுக்கான அல்லது மேல்முறையீடு செய்வதற்கான எல்லா சட்ட வாய்ப்புகளும் அதிமுகவிடம் இருக்கு. ஏன் செய்யலன்னா அங்க வேற யாரும் இல்ல. அது அவங்களுக்கு நல்லா தெரியும், அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பத்தி பேசுகிற போது அவங்க எஸ்ஐஆர் சொல்றாங்க. இங்கேயும் சொன்னாங்க, பீகார்ல எஸ்ஐஆர் தான் மாத்துனுச்சுன்னு ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதை கன்ஃபஸ் பண்றாரு.
பீகார்ல வந்து எஸ்ஐஆர் தான் வெற்றியை தீர்மானிச்சிச்சு அப்படின்னுட்டு ஒரு பொது வெளியில பிரஸ்ல கன்ஃபஸ் பண்றாரு. ஏன் எஸ்ஐஆர்ல எங்களுக்கு ஒரு அச்சம் வருது அப்படின்னா, முதல் விஷயம், இது வந்து தேர்தல் ஆணையர் வெளியிட்ட அறிவிப்பாணை, அதனுடைய நகல். இந்த அறிவிப்பாணையில 3 இடத்துல வடமாநில தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ப்பது குறித்து இந்த ஆணை பேசுது. ஒன்னு, வெளிமாநிலங்களிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்களாக வந்திருப்பவர்கள் என்ன ஃபார்மை கொடுத்து தன்னை தமிழ்நாட்டில் அல்லது எஸ்ஐஆர் நடக்கக்கூடிய வாக்காளரா பதிவு பண்ணிக்கிறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை எதுக்குங்கிற கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. 20 ஆண்டுகளாக புலம்பெயர் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டதுனால அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து அதை சீர்படுத்துறோம். இது 2. மூணாவது தான் முக்கியமானது. இன்னைக்கு அநேகமா நம்ம இந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களிலையும் அந்த ஃபார்ம் பெரும்பகுதி வந்து சேர்ந்திருக்கும். அந்த ஆவணத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல 13வது பாயிண்ட் இருக்கு. அந்த 13வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, பீகார்ல நடந்த எஸ்ஐஆரை நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்வதற்கு ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இத வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் வெற்றியை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல், பிஜேபியால் பொறுத்துக் கொள்ள முடியாமல், இல்ல நான் அவங்க சொல்றாங்க, அக்கா கூட சொன்னாங்க, திமுக எதிர்க்கட்சியா இருக்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. உங்க விருப்பம் சொன்னீங்க. பிஜேபி வந்து ஒருத்தரை வெறுக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். அதுதான் தமிழ்நாட்டோட வரலாறு. ஒண்ணு நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த 3 விஷயம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணியால் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக வடமாநில தொழிலாளர்களுடைய வாக்குகளை சேர்த்து சதி செய்ய முயற்சிக்கிறாங்க. கேள்வி, ஏன் இந்த சந்தேகம் வலுப்படுதுன்னா 2 இடத்துல வலுப்படுது. ஒன்னு, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய பேச்சு, இன்னொன்னு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர். ஒரு நிமிஷம், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு இடத்துல பேசுறாரு, வடமாநில தொழிலாளர்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ரவின்னு நினைக்கிறேன், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் வடமாநில தொழிலாளர்களை சேர்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வாக்குகளை சிதைத்து விட்டு வடமாநில தொழிலாளர்களை வைத்து வெற்றி பெறலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அது நிறைவேறாது. சிவசங்கரி தான் அது அதிமுக. திண்டுக்கல் சீனிவாசன் சார், இருங்க சார், நான் வரிசையா சொல்றேன். நான் உங்கள்ட்ட தான் வர போறேன். எல்லாரும் பேசுங்க. அவரு அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி பேசினாரு. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சம்பவம் நடந்த உடனே 24 மணி நேரத்துல வழக்கு போட்டு எஸ்ஐடி வருவதற்கு காரணமா இருந்த அதிமுக 20 லட்சம் இழப்பீடும் அந்த பெண்ணுக்காக வாங்க ஞானசேகர் அனுதாபியா இல்லையா? ஞானசேகர் அனுதாபியா இல்லையா? இல்ல. உங்க தலைவர் சொன்னாரா இல்லையா சட்டசபையில? திமுக அனுதாபி இல்ல. அவர் முன்னாடி சம்பந்தப்பட்ட ஞானசேகரோடு உங்க லவர் சாப்பிட்டாரா இல்லையா? பிரியாணி சாப்பிட்டாரா இல்லையா? முன்னாடி அதிமுக அனுதாபி சாப்பிட்டாரா? உள்ள போயிட்டார்ல. திமுக அனுதாபின்னு சொன்னது யாரு? ஒரே நிமிஷம். திமுக நான் சொன்னா நீங்க பேசும்போது குறுக்கீடு பண்ணல. என்ன பேச விடுங்க, பேச விடுங்க. அனுதாபியாகவே இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுத்த கட்சி திமுக. பேச விடுங்க, பேச விடுங்க. திமுக அனுதாபியாக இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுத்த கட்சி திமுக. எனக்கு பதில் எப்படி சொல்லுங்களேன். இல்ல அதுதான் இப்ப வடமாநில தொழிலாளர்களை இங்கு பட்டியல்ல சேர்க்கிறத அதிமுக ஆதரிக்குது, அப்படிதானே சார்? அரசியல் அமைப்பு சட்டம் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் தொழிலை தொடங்கலாம். அரசியல் அமைப்பு சட்டம். நான் டெல்லிக்கு போறேன். இருங்க சார், தொடங்குறேன். இல்ல பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா தனியார்சு கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, நேரடி பதில். நான் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தான் பேசுவேன். அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தான் பேசுறீங்க. அரசியல் அமைப்பு இல்லங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். எந்த ஒரு மாநிலத்திலும் சுதந்திரமாக போய் அங்க தொழிலை தொடங்கலாம், அங்க தங்கலான்னு கொடுத்திருக்கா இல்லையா? அவ்வளவுதான் சார். அதிமுக அதன் அடிப்படையில தான் இது நடக்கும். இவங்களுக்கு ஏன் அச்சம் தெரியுமா? இவங்களுக்கு அச்சம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு அச்சம் என்ன தெரியுமா? இறந்து போனவங்களை நீக்க கூடாது. முதலமைச்சருடைய தொகுதியில 9133 வாக்குகள். ஒரே ஒரு நிமிஷம், இது ரொம்ப சீரியஸான இஷ்யூன்றதுனால பிரதான எதிர்க்கட்சியின் இல்ல நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப போலி வாக்காளர்களை நீக்கிறதோ டபுள் என்ட்ரி அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப திமுக எஸ்ஐஆர் எதிர்க்கிறவர்கள் வைக்கிற முக்கியமான வாதம், பீகார் எஸ்ஐஆர் இங்க சேர்க்கிறது இருக்குல்ல, அந்த பகுதியை அதிமுக என்னவா பார்த்து என்ன சொல்றேன்னா, இங்கு வந்து தங்கி இருக்கிற அவங்களுக்கு அரசியல் சட்டம் கொடுத்திருக்க அதிகாரம், அவங்களுக்கான உரிமை அது. அவங்க கிளைம் பண்ணும்போது நாங்க என்ன செய்ய முடியும்? அவங்க கிளைம் பண்றாங்க. நான் வந்து போறேன், டெல்லியில போறேன், நான் கிளைம் பண்றேன். பாஜகவே சொல்லல, ஆனா இங்க சிவசேனா சொல்றாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் விஷயத்தை சொல்லிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இறந்து போனவங்க இரட்டை வாக்குகள் இடமாற்றம் நீக்கணும். அப்படி நீக்கும் போது ஒவ்வொரு தொகுதியில 30,000-40,000 பேர் நீக்கப்படும் போது வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றாரு. பேசலாம். கஸ்தூரி, நீங்க உங்க நிறைவு. கொஞ்சம் அமைதியா 3 விஷயத்த சொல்லிடுறேன். முதல் விஷயம்,
இங்க வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில இரட்டை நிலைப்பாடு இருக்கு. அது முக்கியமா ஆளுங்கட்சியான திமுகவில் இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆர்குமெண்ட்லயும் ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு. வாஷிங் மிஷின் பத்தி பேசும்போது எல்லார் பக்கமும் இங்க நீங்க சொல்றீங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ரெண்டு பேரும் மத்தியில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இங்க தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய, நான் 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்திலுமே பல்ட்டி அடிக்காம இல்லை. அவர் வந்து சேலத்தில் விவசாயிகளோட சேர்ந்து போராடினார். அவரே போய் அங்கே போராடினார். இன்னைக்கு பரந்தூரில் போராடுறது விவசாயி தான். அதுக்கு என்ன பதில்? அங்கே சேலத்தில் விரைவு சாலை வரக்கூடாது அப்படின்னு போட்டுட்டு சூப்பர் ஹைவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 8 வழி சாலைக்கு எதிராக போராடியவர் இன்று 6 வழி சாலையை நிர்மாணித்து முடித்திருக்கிறார். அங்கே விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களை கஸ்தூரி போய் பார்க்குறா, ஒரு பாடகி போய் பார்க்குறாங்க, ஒரு நடிகை போய் பார்க்குறாங்க. நாங்கள்லாம் ஏன் போனோம் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு திமுகவுக்கு தெரியுது. ஆனால் ஏன் விசிகாவோ திமுகவோ அவங்கள வந்து ஆட்சியாளர்கள் நேரத்தில் போய் சந்திச்சிருந்தா ஏங்க நாங்கள்லாம் போய் பார்க்க போகிறோம்? இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு எல்லாத்திலையும் ஒரு வருஷம் போதும் சார், கொஞ்சம் இருங்க சார், இருங்க. இரட்டை நிலைப்பாடுன்னு சொன்னதுனால உங்கள்கிட்ட நான் இப்ப விவசாயிகள் டெல்லியில போராடுனாங்கல்ல, 700 பேர் எத்தனை வருஷமா போராடினாங்க விவசாயிகள்? அந்த ஒரு 100 நாள் போராட்டம் டிசம்பர் 10. அப்போ எத்தனை பிஜேபி தலைவர்கள் போய் பார்த்தாங்க? மூணு மாசம் ஆண்டு கணக்குல பேர் செத்துருக்காங்கம்மா ஐயா. போராட்ட காலத்துல அதுதான் எனக்கு என்ன பிரச்சனைனா, இங்க தமிழ்நாட்டு இருக்க வேண்டிய கட்சி பாஜக இல்ல சார். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மையை சொன்னா ஏமா கோபப்படுறீங்க? அது இல்ல, நீங்க உங்களுடைய வாய்ப்பு வரும்பொழுதும் பேசுறீங்க, என்னுடைய வாய்ப்பு வரும்போது நீங்களே பேசுறீங்க. மறுத்து பேசலாம், விதி இருக்கு, நெறியாளர்கள் தெரியும், விதி அனுமதிக்குதுங்கிறதுனால சொல்லுங்க, உங்களுக்கு நேரம் நான் விதியை மீற மாட்டேன். சரி சொல்லுங்க, டபுள் ஸ்டாண்டர்ட பத்தி பேசிட்டு இருந்தீங்க. டபுள், இப்ப டெல்லியில ஒரு விவசாயியோட போராட்டத்தை எல்லாரும் பேசுறீங்களே, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறத ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? டெல்லியை பத்தி, மோடியை பத்தி. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல கூட்டணியில மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணியில இருக்கிறாங்க. பீகார்ல மேடம் கேட்டாங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்டதுக்கு என்னதான் கேட்டிருக்கணும், அவங்க ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு. ஓகே, முதல்ல இருந்து நான் சொல்றேன், பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு போட்டா அது பாஜகவுக்கு அனுகூலம் அப்படின்னு இன்னைக்கு பேசுறீங்கல்ல. ஒரு வாரம் முன்னாடி பீகார்ல தேர்தல் நடந்திருக்கு. பீகார்ல இருக்கவங்கள மட்டும்தான் சேர்க்கிறீங்கன்னு தான் குற்றச்சாட்டு. இருங்கய்யா, பீகார்ல ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா பீகார்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும் அப்படின்னு தானேங்க நினைச்சிருக்கோம். தமிழ்நாடு இது வரைக்கும் பாஜகவுடைய ஒரு ஸ்டேட் கிடையாது. அதிமுகவுடைய ஸ்டேட் அதிமுக திமுகவை தவிர தமிழ்நாட்டுல இங்க எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறீங்க. ஏங்க அங்க ஓட்டு போட்டு இங்க சேர்க்க போறீங்க. 13 ஸ்டேட்ல எஸ்ஐஆர் பண்றாங்க. ஏன் அசாம்ல பண்ணல? அசாம்ல ஏன் பண்ணல? அசாம்ல அந்த NLC இருக்கு இல்லங்க, என்ன இருக்கு? NLC நேஷனல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இல்ல அது என்ன? அப்ப நீங்க குடியுரிமை பரிசோதிக்கிறதுக்கு தான் இத பண்றீங்க, அப்படிதான்? கண்டிப்பாக டம்மி ஓட்டுகளை நீக்கணும். அதுவா குடியுரிமையா? தெளிவா சொல்லுங்க. டம்மி ஓட்டை நீக்கிறதுக்கா, டெத் ஓட்டை நீக்கிறதுக்கா, குடியுரிமையை பரிசோதிக்கிறதுக்கா? இதுக்கு எது சொல்றீங்க? ஓட்டு போடணும்னா முதல் அடிப்படை தகுதி நீங்க இந்திய குடிமகன். மனித உயிரோட இருக்கணும். குடிமகன் தானே? நான் குடிமகனான்னு செக் பண்ணிட்டு தானே என் பேரை சேர்த்தீங்க. இப்போ நான் குடிமகன் இல்லன்னா நீங்க தானே ப்ரூவ் பண்ணணும். இல்லன்னு எதுக்கு நான் ரெண்டாவது தடவை ப்ரூவ் பண்ணணும்? நீங்க எழுதி கொடுக்கணும். ஏங்க வீட்டுக்கு வீடு வந்து ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அப்ப நீங்க சொல்லுவீங்களா? ஆதிவாரி கணக்கெடுப்பு மீது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வன்மம் உங்க பேச்சு மூலமா வெளிப்படுது. இல்ல இல்ல கஸ்தூரி, இல்ல இல்ல கஸ்தூரி, 20 வருஷம் முன்னாடியே இது நடக்குது. ஒரே ஒரு விஷயம், இல்ல அது பிரச்சனை இல்ல. எனுமரேஷன் ஃபார்ம்ல கேட்கல மேடம், 2002ல கேட்கல, 5ல கேட்கல. சூர்யா, ஒரே ஒரு விஷயம், இதுல சில இடங்கள்ல நம்ம நெறிப்படுத்த வேண்டியிருக்கு, மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய அதை செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இது அதுவே இல்ல. இப்ப சொன்னதுனால கேட்டேன். அதுதானே
டம்மி ஓட்டு இல்லீகல் ஓட்டு இப்ப தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை இல்ல. ஒன்னு குடியுரிமைக்கா இல்ல டம்மி ஓட்டுக்கா, ரெண்டுல எது? டம்மி ஓட்டுக்கு. அப்ப ஏன் குடியுரிமை செக் பண்றதுக்கான ஆவணங்களை கேக்குறீங்க? குடி யார் கேட்டா? உங்களை யாராவது கேட்டாங்களா? ஆதார ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு டாக்குமெண்ட்ல சொல்லிருக்கீங்க. ஆதார் இஸ் நாட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ங்கறதால தான் ஏத்துக்கல. அப்ப குடியுரிமை சொல்றதுக்கான உங்க இலக்கு. ஒரே நிமிஷம், உங்களை கேட்டாங்களா? என்ன கேக்குறீங்கல்ல? உங்களை கேக்குறீங்கல்ல? டாக்குமெண்ட்ல இருக்கு. நீங்க 2002ல நீங்களோ உங்களுடைய குடும்பத்தினரோ ஓட்டே போடலையா? குடும்பத்தினர் ஓட்டு போட்டுருப்பாங்க. இவங்க அவன வேணாம்னு சொல்லலையே. உங்களை யாரும் கேட்க போறதில்லையே. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான முக்கியமா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அசாம்ல ஏன் இல்ல? நீங்க போய் பிரச்சாரத்தை முதல்ல மூட்டை அசாம்ல கட்டுங்க. ஏன் இல்ல? அசாம்ல போலி வாக்காளர் இருக்கலாமா? அசாம்ல டபுள் என்ட்ரி இருக்கலாமா? அசாம்ல டெத் ஓட்டர் இருக்கலாமா? அசாம்ல இருக்கிறது இல்லங்கிறதுக்கு அடுத்தது வருவோம். முதல்ல அசாம் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி தானே. அங்க ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டுல ஒரு நிலைப்பாடு. ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? ஏன் தமிழ்நாட்டுல இரட்டை நிலைப்பாடு இல்ல? இந்த ரூலே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, 13 இடங்கள்லயும் இந்த ரூல் இருக்கு. 13 மாநிலங்களுக்கு எங்கெல்லாம் எஸ்ஐஆர் நடக்குதோ, ஒரு நிமிஷம் இதை முடிச்சிடுறேன். எங்கெல்லாம் எஸ்ஐஆர் நடக்குதோ அங்கெல்லாம் இதேதான் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஆன் மாஸ் வந்திருக்காங்க, அவங்களை எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. ஊடுருவறாங்கன்னா அது இது தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இல்ல. ஊடுருவி வராங்கன்னா அமித்ஷா தோத்துட்டார், தமிழகத்துல அந்த பிரச்சனை இல்ல. ஊடுருவி வர்றவங்க அமித்ஷா எடுத்துட்டாமா? பாதுகாப்பு யார் தருமா? எல்லை பாதுகாப்பு மாநில அரசு. இல்ல கஸ்தூரி அம்மா சொன்னா அமித்ஷா சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு நிமிஷம், ஒண்ணு இல்ல. ஐயா என் டைம்ல அம்மா அடுத்த வாரத்துல பேசலாம். நிறைய அடுத்த வாரத்துல இல்ல இல்ல பண்ணீங்க, நிறைய பேசியிருக்கீங்க. அம்மா இதுக்கே பாஜக நிறைய ஓட்டு விழுகும். அதனால ஐயா பாஜகவும் பிரச்சனை பண்றீங்க இல்ல கஸ்தூரி அம்மா வாய்ஸ் பண்றாங்க, பாவம் ரொம்ப பதட்டப்படுறாங்கல்ல. எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே பாஜகவுக்கு ஆதரவா இவ்வளவு துடிக்க பேசுறது எங்க கஸ்தூரி. பாவம் நல்லவங்க, இன்னும் நிறைய பொறுப்பு வரணும். நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா, வேற மாநிலங்கள்ல. விஜயன் சார் இத நான் முடிச்சிடுறேன். நீங்க இது நீங்க பண்ண கூத்துனால நடந்த விஷயம், இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பேசாம அமைதியா இருக்காங்க. நீங்க தான் அவங்கள இழுத்து மன்னிச்சுமா. நெறியாளர் கோபப்படுறாங்க. நக்கல் நையாண்டியில வந்து அவர் சேர்த்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டோம். கனியரசு அவர்கள் இருங்க, பாயிண்ட் சொல்லலங்க, என்னங்க டேக் பண்ணி இல்ல, இதுக்கு மேல பாயிண்ட்க்கு இடமே இல்ல. இல்ல அவர் சொன்னது பாஜகவுக்கு இது அவர் சொன்னது, அதை நான் சொல்லிடுறேன் அவ்வளவுதான். பாஜக எதிர்க்குது ஒருத்தரன்னு சொன்னா அதுக்கு தமிழ்நாட்டுல மக்களுக்கு ஆதரவு நிறைய இருக்குன்னு சொன்னாரு. அப்படி பார்த்தா பாஜகவுடன் கூட்டணியில் மத்திய அரசில் அமைச்சர் பதவிகளை கடைசி வரைக்கும் அனுபவித்த திமுகவுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்தட்டும். நீங்க வந்து பதவியில இருந்தா உங்களுக்கு ஆதரவு, நீங்க பதவியில இல்லன்னா உங்களுக்கு என்னங்க கூட்டணியை விட்டு கலைஞர் அவர்கள் கூட்டணியை முறிச்சிட்டு நீங்க சொல்லாதீங்க, அது தனியார் அவர்களுடைய அங்க போய் பதில் சொன்னீங்கன்னா அங்க போய் பதில் சொன்னீங்கன்னா சும்மா இருந்தீங்கல்ல. தனியரசு அது திமுக மீதான குற்றச்சாட்டு சூர்யா நிறைய கூட சொல்லிட்டோம். தனியரசு நான் திரும்பவும் நான் வருவேன் உங்களோட. திரும்பவும் கஸ்தூரி அம்மாவுக்கு ஒரு கேள்வி நீங்கன்னா நான் அப்புறம் உங்க டைம் எடுத்துறேன். சூர்யா வாங்க. என்டிஏ கூட்டணி விட்டு வெளில வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், இனி ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி இல்லை. இது வரைக்கும் அதை காப்பாத்திட்டு இருக்கோம். இல்ல என்டிஏ கூட்டணியில கொள்கையை விட்டுட்டலாம். இல்ல பாஜக கூட்டணியில இருக்கும்போது சொல்றாங்க, நீங்க வந்தா யார் கேட்க போறா? நீங்க தான் கட்டிட்டு இருக்கீங்க, நாங்க வேண்டாம்னு சொல்றோம். ஒரு தனியார் உண்மையாவே இருக்கிற கொள்கையை விட்டுட்டு கூட்டணியில இருந்த மாதிரி சொல்றாங்க. அரசுல உங்களுக்கு ஓட்டு போட்ட செவிலியர் விவசாயி அரசு கூட்டணியில் இருந்த போதுதான், என்டிஏக்குள்ள இருந்த போதுதான் மனு தர்மத்தை ஒழிக்கணும்னு நாடாளுமன்றத்திலே பேசிய திமுக. சூர்யா ஐயா, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த நெறியாளர்களே மென்மையானவர், கோபப்படாதவர் நம்ம விஜயனையா. அவரே இன்னைக்கு அதுதான் நான் இல்ல கஸ்தூரிமா எல்லாரும் தான். நான் அவரை முடிஞ்ச வரைக்கும் அவரை எப்படியாவது அதே மென்மை நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறேன். ஒன்னும் சொல்லல ஐயா. இப்ப 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியா சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க.
அப்படிங்கிறது திமுக தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அது பெருமளவு வாய்ப்பு அது கூடுதலாக இருக்குது. சரி. அப்போ அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பீகாரினுடைய அந்த காற்று வீசுதுன்னு மோடியே சொல்கிறாரு, எங்கள் எடப்பாடி ஐயா அதை ஆதரிக்கிறதுனால இப்போ ஏற்கனவே பாஜக அதிமுக தொடர்ந்து அது இணைந்திருந்த பொழுதும் பிரிந்திருந்த பொழுதும் தமிழ்நாட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு அணி என்பதனால் அது ஏற்கனவே அதிமுக பாஜக என்று தனித்தனியாக 2024 போட்டியிட்ட பொழுதும் 2 அணிகளும் தோற்று. சரி. அப்போ அந்த அணியை மக்கள் நிராகரித்த நிலை நீடிக்கிறதுனால சரி. திமுகவுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது, அதிமுக பாஜக அணிக்கு வாய்ப்பு இல்லை. சரி. அப்போ அந்த கூற்று பிழையானது. அப்போ ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் இன்னும் களத்துக்கு வரல, அது ஒரு குழந்தை. சரி. அது இப்போ தான் படிப்படியாக அது தவள துவங்குகிறது. எதிர்காலத்தில் வந்தால் சொல்கிறேன், எதிர்காலத்தில் எங்கள் ராஜ்மோகன் மாதிரியே எல்லாரும் வந்துட்டா. ஏன்னா ஆதவர்ஜனா இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு இருக்கிறதுலயே ஆதவர்ஜனா ஒரு மேல சரி சரி சம்பந்தமே இல்லாம சரி. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ராஜ்மோகன் ஐயா மாதிரி விஜய் மாதிரி களத்துக்கு வந்து இது மாதிரி கரூர் சம்பவங்கள்லாம் இனிமேல் நடக்காம இருந்து ஏற்கனவே நடந்த சம்பவத்துக்கு வழக்கை பதிவு செய்து சிறைக்கு போய் பிணை வழக்கு நடக்க வந்த பிறகு நீங்க மறுபடியும் நான் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் ஆதரிச்சா அது எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு. அது ஏற்கனவே நாம் தமிழர் அது நம்முடைய கொள்கை சார்ந்த தோழமை இயக்கம், அது சீரா வளர்ந்துகிட்டு இருக்கு. அது எதிர்காலத்தில் முழுமையா வளர்ந்தாலும் மகிழ்ச்சி தான். வாழ்த்து. நிறைய கருத்து. நான் மொத்தமா குறைவா நான் தான் பேசியிருக்கேன், அண்ணன் தான் முழுசா பேசியிருக்காங்க. உங்களுக்காக பேசியிருக்காரு. எதிர்காலத்தில் 2 கேள்வியை கேட்டு நான் நிறைய செஞ்சிடறேன். அதாவது இந்த தூய்மை பணியாளர் சிக்கலை பற்றி பேசினாங்க. அதில் என்னென்னா, இங்கே ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஐயா ஸ்டாலின் தலைமையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் நடத்துகிறாங்க. சோசியலிச கீபாவை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில். அங்கே என்ன பேசுகிறாங்க, கம்யூனிசம் சோசியலிசம்ங்கிறாங்க. இந்த கம்யூனிசம் சோசியலிசம் போன்ற கோட்பாடுகள் வந்து முழுக்க தனியார் மயத்துக்கு எதிரானது. அங்கேருந்து 1.7 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் மாளிகை வாசலில் தனியார் மயம் கூடாதுன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் வந்து 13 நாட்களாக போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க வச்ச முதன்மையான கோரிக்கை தனியார் மயம் கூடாது, எங்கள் பணி வாய்ப்பை நிரந்தரப்படுத்துங்கிறது. அதை முழுவதுமாக நிராகரிச்சிச்சு இதே திமுக அரசு. அதை கடந்து சசிகாந்த் செந்தில் வந்து பாஜகவுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கிறப்ப திமுக ஆதரிக்குது. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தால் காவல்துறை போய் அச்சுறுத்துது. அப்போ சோசியலிசம் கம்யூனிசம்னு பேசிவிட்டு தனியார் மயத்தை ஆதரிப்பது எப்படி சரியாக இருக்கும்? பாஜக தனியார் மயத்தை ஆதரிக்குது அப்படிங்கிறீங்க, நானும் அதை எதுக்குறேன், விமர்சிக்கிறேன். ஆனா நீங்களும் தனியார் மயம் பக்கம் தான் போறீங்க. இன்னொரு செய்தி, அப்புறம் அந்த பாஜக திமுக தலைப்புக்குள்ள அப்படி சம பண்ணுங்க. பாஜக திமுக கூட்டணி பத்தி பேசுனீங்க, அது பெரிய செய்தி. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பாஜக திமுக கூட்டணி காலத்துல தான் 2002 குஜராத் இனப்படுகொலை. அன்னைக்கு நரேந்திர மோடி அரசை முழுக்க குஜராத்தை ஆண்ட நரேந்திர மோடி அரசை முழுக்க ஆதரிச்சு பார்லிமெண்ட்ல வாக்கு செலுத்தினது இதே திமுக தான். அன்னைக்கு கௌரவ யாத்திரையை வந்து மோடி குஜராத் நடத்தினப்ப அந்த கௌரவ யாத்திரையில் கலந்துக்கிட்டு மோடியோடு கரம் குளிக்கவர் திமுகவை சேர்ந்த SS பழனிமாணிக்கம். 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்ற முடியாமல் பாஜக தடுமாறுகின்ற வேளையில் முழுமையாக 5 ஆண்டு காலத்தில் பாஜகவின் கரங்களை கொடுத்தது இதே திமுக. RSS திராவிட கழகம் போல சமூக அமைப்பு தான் என்று சொன்னவர் ஐயா கருணாநிதி. இது செய்தி. இதுல நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் காலத்தில் வலிமையோடு எதிர்கொள்றோம். வரக்கூடிய 2026 தேர்தல் கலங்கிறது முழுக்க ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு தூய நல்லாட்சிக்கான வர தேர்தல் காலத்துல வென்று அதிகாரத்தை நோக்கி பங்கெடுத்த எல்லாருமே வந்து அரசியல் நோக்கர்களும் சரி தொகுப்பாளரும் வந்து ஃபர்ஸ்ட் சோஷியல் இண்டிகேட்டர்ஸை நம்ம பார்த்துக்கணும். NCRB டேட்டா படி அரசியலை தாண்டி கிரைம் அகேன்ஸ்ட் உமன், கிரைம் அகேன்ஸ்ட் கிட்ஸ் அதிகமாகிட்டே வருது. அதை கருத்தில் கொள்ளணும். தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் போக்சோ நீதிமன்றங்கள் இல்லை போன்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா ஆட்சியிலும் இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த ஆட்சியில் என்னன்னா, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற பொழுது அதை மறைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் அவங்க இல்லை. சரி, இது பிரச்சனை இருக்குது, ஆன்டி இன்க்யூபன்சி இஸ் எவிடென்ட். இதை எப்படி புதியவர்கள் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி கன்சாலிடேட் பண்ணுவீங்கன்ற கேள்வி எழலாம். நியூயார்க்கில் ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணி, அவங்க சொன்னாங்களே எலான் மஸ்க் பிரச்சாரம் பண்ணி, மம்தானி என்ற 34 வயது இஸ்லாமிய இளைஞன் அந்த ட்ரம்ப்பையே தோற்கடித்து நீங்கள் நியூயார்க் எலெக்ஷனில் ஜெயித்ததை போல எங்களை குழந்தைங்கன்னு சொன்னீங்கல்ல, சின்ன பசங்கன்னு சொன்னீங்கல்ல, வரலாற்று சிறப்பு மிக்க பாடத்தை இந்த சின்ன பசங்க தான் உங்களுக்கு கற்றுத்தர போறாங்க. நான் முடிச்சிடறேன். ஸோ இந்த சோஷியல் இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தி வெறுமனே நான் அரசியலாக சொல்லலை,
எங்க கட்சியை விட்டுருங்க, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இருக்கக்கூடியவங்க பண்ண போராட்டத்தில் 2 போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம், காவல் நிலையத்துக்கு போனால் பெண்களுக்கு பாதுகாப்புனாங்களே, பெண்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் போராட்டம் பண்றாங்க. தூய்மை தொழிலாளர் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அது ஜனநாயகமா? கூட்டணி கட்சியை போராடுறாங்க, கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற விட மாட்டீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதையெல்லாம் தாண்டி திரும்பிய திசையெல்லாம் விளம்பரங்கள் நிறைய பண்ணாலும் கூட ஆன்டி இன்குபன்சி எவிடென்ட்டா இருக்கும் பொழுது இந்த புதியவர்கள் உள்ள வந்து இவ்வளவு பெரிய அரசியல் இவங்கெல்லாம் பல நூற்றாண்டுகள் இருந்தாலும் சொல்றாங்கல்ல, இதையெல்லாம் தோற்கடிக்க போவது தாய்மார்கள், இளைஞர்கள், பாமர மக்கள், படித்தவர்கள் அத்தனை பேரினுடைய நம்பிக்கையை வெல்லக்கூடிய எனக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஒரு கன்க்ளூடே பண்ணல சார், அதனால நான் சொல்லிடுறேன். முதல்ல இல்ல சுருக்கமா அது ஆர்குமெண்ட்ல போச்சு. சரி, நான் என்ன சொல்றேன், எல்லாரும் ஒவ்வொரு விதமா அவங்க கட்சி சார்பா பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் என்பது 67க்கு பிறகு இருதுருவ அரசியல் தான். எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க சார், திமுக, அண்ணா திமுக, அவ்வளவுதான். இன்னைக்கு களம் எப்படின்னா, அடித்தட்டு மக்கள் வரி உயர்வு, வீட்டு வரி, மின்சார கட்டணம், இப்படி ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டது, பெண்களுக்கான திட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டதுன்னு அடித்தட்டுல மக்கள் மிக மிக பிரச்சனையில இருக்காங்க. அதனால களம் எங்களுக்கு சிறப்பா இருக்கு. எத்தனை முனை போட்டி வந்தாலும் அண்ணா திமுக ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும். மக்கள் தான் எஜமானர்கள். கிரைம் ரேட் பத்தி சொன்னாங்க. புதிய வாதத்துக்குள்ள வேண்டாம், புதிய வாதத்துக்கு இல்ல. போன சுற்றுல பேசும்போது அக்கா போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. சிதம்பரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் செய்கிறார்கள்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கு ஏதோ இந்த அரசு வந்த பிறகு நடக்கிற இன்சிடென்ட் கிடையாது. அது 10 வருஷம் 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த அரசு வந்த பிறகுதான் அந்த போக்சோல வழக்கே போட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வழக்கு போடுது அப்படின்னு அர்த்தம். அதனால ரேட் போகுதுன்னு அர்த்தம். நீங்க போடல மேடம், அதான் நீங்க போடல, நீங்க வழக்கு போடல, வழக்கு போடவே போராட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு டிரான்ஸ்பரண்டா காவல்துறை வழக்கு போடுது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு காலையில நான் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பீகாரி எனக்கு பரிமாறி நான் டிஃபன் சாப்பிட்டேன். அந்த தம்பி தெளிவா இருக்காப்ல. தமிழ்நாட்டுக்கும் தேசிய கட்சிகளுக்கெல்லாம் நான் பெருசா பார்க்கறது இல்லை. தமிழ்நாட்டில் நான் ஒன்று அதிமுகவுக்கு தான் போட போறேன், அப்படி இல்லைன்னா அடுத்தது அதிமுக தானே இங்க இருக்குன்ற அளவுக்கு அவங்க தமிழர்களா மாறிட்டாங்க. எப்படி வச்சு ஜெயிக்கலாம் திட்டம் போட்டு, எப்படி அதிமுக திமுக ரெண்டத்தான் அவர் சொன்னாரு. எதுக்கு என் கட்சியை நான் அவர்கிட்ட சொல்லல, நான் வெறும் ஆர்டர் தான் கொடுத்தேன். பாஜக அதிமுக இருக்குல்ல, அதான் சொல்லிருப்பாரு. இல்ல எனக்கு தெரியல எப்படி சொன்னாங்க. நீங்க ஒரு நாடளிந்த பிரபலம்ங்கறதால உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் பீகாரியா இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. தமிழ் அரசியலே பேசுறாங்கறப்ப தமிழ் திரையுலகம் பத்தி பேச மாட்டாரா? எப்படி மகாராஷ்டிரால தமிழர்கள், தாராவியில இருக்கக்கூடிய தமிழர்கள் தலைமுறையாக இருப்பவர்களை சொல்லல, டெம்பரரியா வந்துட்டு போறவங்களை குறித்து பேசுறோம். வந்துட்டு போகல, இவரே அடுத்த தலைமுறை இங்க குடும்பமா இருக்கு. என்ன சொல்றீங்கன்னா, கொடுக்கணும். ஒரு பீகாரி இங்க வாக்களிக்கணும்னா போன மாசம் நடந்த தேர்தலுடைய வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து நீங்க சேர்ந்துக்கலாம். நான் 2002 ஆவணத்தை தேடி ஓடணும், அவர் ஓட வேண்டாம். இந்த பார்ஷியாலிட்டி தான் இல்ல. இது போய் இல்ல, இது தவறான தகவல். வாசிக்கட்டுமா? தரவான. இந்தியாவுல ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய குடும்பம் ஓட்டு போடாமல் இருந்தால் இங்கேயும் அவர் சும்மா ஓட்டு போட சேர முடியாது. 2002 பீகாருக்கு 2025 கணக்கு. நம்ம பாப்போம். பீகாருக்கு 2025 இல்லங்க, பீகார்ல ஏற்கனவே எஸ்ஐஆர் முடிஞ்சதுனால 25. மேடம், நான் 2002 டாக்குமெண்ட் தேடி ஓடணும், அவரு இந்த போன மாசம் ஓட்டு போடுறது எடுத்து கொடுத்துட்டாரு. நன்றி. சரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட், பீகாரிகள் உங்களுக்கு நம்பிக்கை தந்திருக்காங்க. பீகார் இல்லங்க, பீகார் அதானே சொல்ல வந்தீங்க. பீகாரிகள் இன்னைக்கு காலையில நான் டிஃபன் சாப்பிடும் போது எனக்கு பரிமாறின பீகாரி, தமிழ்நாட்டுல நான் தேசிய கட்சிகளை பார்க்க மாட்டேன், தமிழ்நாட்டு அரசியல தான் பார்க்கிறேன் சொல்ற அளவு தெளிவா இருக்காரு. ஆனா 2021 போட மாட்டாரு, 2021 சரி நன்றி. 2021 இருந்த பாஜக இப்ப இல்ல, இப்ப இருக்கிற பாஜக தமிழர்களின் வாக்குகளையும் நம்பிக்கையும் பெற்ற வளர்ச்சி அடைந்த 19% பெற்ற பாஜக. திருநெல்வேலி சட்டமன்ற செக்மெண்ட்லயே நயினார் நாகேந்திரன் தோத்தார். அது மீண்டும் நடக்கும். வளர்ச்சி அண்ணா திமுக தான் ஜெயிக்கும். மீண்டும் முதலமைச்சர் நாங்களும் சொல்லுவோம், 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். நன்றி.
ஒரு பலத்த கரவொலிகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இந்த விவாத அமர்வை நடத்தி கொடுத்தாங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.